சரி. இன்னைக்கு நம்ம 10வது வேத பாடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடி, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாடம். அதனால எல்லாரும் தயவு செய்து ஜெபத்தோடு, ஜெபசிந்தையோடு இந்த நாளுக்குரிய சத்தியத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேக சமயத்துல இது குறித்து யாரும் பேசுறதே இல்லை. அநேக சமயத்துல நம்ம இதை தியானிக்கிறதும் இல்லை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்துக்குள்ளாக இந்த நாளிலே படிக்க போறோம். தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் அவங்க எடுத்த தீர்மானம் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல வாழ்றோம். நாமும் எடுக்கணும். அதற்கு ஆண்டவர் தான் பலனை தரணும். சரிங்களா? அதனால இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நம்ம ஜெபசந்தியோடு படிப்போம். ரொம்ப முக்கியமான சத்தியம். அதனால கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தை நீங்க கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். தலைப்பு என்னது? மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை. பகுதி 2 பார்ட் 2. போன வாரம் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இதுதானங்க? இன்னைக்கு நம்ம சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச் பார்ட் 2 பகுதி 2 பார்க்க போறோம். அடுத்த வாரம் சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச் பார்ட் 3. என்னால் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் இன்றைக்கு போட முடியல. அதனால சரி, இன்னைக்கு ஒரு பாட்டையும் அடுத்த ஒரு பாட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ அதனால இன்னைக்கு மாற்றங்கள் ஒருபோதும் மாற்றவில்லை பகுதி 2, சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச் பார்ட் 2. சரிங்களா? இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, ராஜா செய்த மாற்றங்கள் என்னென்ன ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதுலலாம் மாற்றம் கொண்டு வந்தாரு? பெயர் மாற்றம் கொண்டு வந்தார். அப்படிதான் நேம், பெயர் மாற்றம் கொண்டு வந்தார். பெயர் என்பது எதை குறிக்கும் பார்த்தோம்? நம்ம ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியத்தை குறிக்கும். வேற எதுல மாற்றம் கொண்டு வந்தாரு? கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தாரு. மூணாவது எதுல மாற்றத்தை கொண்டு வந்தாரு? உணவில், ஃபுட், போஜனம். சரிங்களா? அது எதை குறிக்கும்? சரீர ரீதியான காரியத்தை நிகழ்ச்சியும் குறிக்கும். நாலாவது திராட்சரசம். திராட்சரசம், சரிங்களா? அது எதை குறிக்கும்? மன ரீதியான ஒரு காரியத்தை குறிக்கும். அஞ்சாவது சமூக மாற்றத்தை அவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தாரு. இதுதான் நம்ம ஒண்ணா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் நம்ம இந்த பெயர் மாற்றத்தை குறித்தும் கல்வியில் மாற்றத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படிதானங்க? சரி, இன்றைக்கு நம்ம எதை முக்கியமா பார்க்க போறோம்னா இந்த 3வது பகுதியை மாத்திரம் தான் பார்க்க போறோம். தேர்டு, உணவில் மாற்றம், பிசிக்கல், சரீரம். உணவில் மாற்றத்தை கொண்டு வந்தாரு. போஜனம், போஜனம், சாப்பாடு. சரிங்களா? பிசிக்கல், சேஞ்ச் இன் டயட், சேஞ்ச் இன் டயட். உணவுல மாற்றத்தை கொண்டு வந்தாரு. பார்க்கலாமா வசனம்? சரி, போன வாரம் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா அவங்களுடைய பேருனுடைய அர்த்தத்தை சொல்றேன்னு சொன்னேன். போன வாரம் அந்த ஸ்லைடு மிஸ் ஆயிருச்சு. அதனால அடுத்த வாரம் சொன்னேன்னு சொன்னேன். இதை நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? தானியேல், தானியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனே என் நியாயாதிபதி. காட் இஸ் மை ஜட்ஜ். காட் இஸ் மை ஜட்ஜ். டேனியல் அப்படின்னா காட் இஸ் மை ஜட்ஜ். அனனியா, அனனியா தேவனுடைய ஈவு, காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அனனியா அப்படின்னா தேவனுடைய ஈவு. மிஷாவேல், மிஷாவேல் தேவனாகிய இவர் யார்? ஹூ இஸ் லைக் அன்டு காட், ஹூ இஸ் லைக் அன்டு காட். மிஷாவேல் தேவனாகிய இவர் யார்? தேவனாகிய இவர் யார்? அசரியா தேவனே என் உதவி. காட் இஸ் மை ஹெல்ப், காட் இஸ் மை ஹெல்ப். சரிங்களா? இதுதான் இந்த எபிரேயர்களுடைய பெயர்களின் அர்த்தம். சரிங்களா? போன வாரம் நான் சொல்லல. நீங்க இதை நீங்க என்ன செய்யுங்க? குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்? உணவில் மாற்றம். இது குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? 3வது மாற்றத்தை நம்ம இன்றைக்கு சிந்திக்க போறோம். நம்ம பொறுமையாவே படிப்போம். சரிங்களா? தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பொறுமையாவே ஜெபசிந்தையோடி நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். உணவுல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இருக்குதா? உணவுல மாற்றத்தை கொண்டு வந்தாரா? பாருங்களேன். பாபிலோனின் ராஜா எந்த உணவை தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் கொடுக்க நினைத்தான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. டேனியல் சாப்டர் 1 verse 5. தானியேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி
செய்யவும் கட்டளையிட்டான். சரிங்களா? தான் உண்ணும் போஜனத்திலையும் இருக்குங்களாமா? தான் உண்ணும் போஜனத்திலையும், அப்போ உணவு டயட் வருதா? உணவு திராட்சை ரசம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சரிங்களா? தான் உண்ணும் போஜனத்திலையும் இப்ப எத்தனை வருஷம் அவங்க சாப்பிடணும்? 3 வருஷம் அவங்க தான் சாப்பிடணும். அது முடிவில் ராஜா முன்பாக வந்து அவங்க என்ன செய்யணும்? நிக்கணும். சரிங்களா? அப்ப போஜனத்துல தான் உண்ணும் போஜனம் அப்படித்தானே இருக்கு வசனம். போஜனம் வந்து எருசலேமில் உள்ள போஜனமா இல்ல அது பாபிலோனின் போஜனமா? பாபிலோனை சார்ந்த போஜனம். சரிங்களா? தான் உண்ணும் போஜனத்திலையும் அப்படின்னு சொல்றாரு, பாபிலோனை சார்ந்த போஜனம். சரி, ராஜாவின் உணவு எத்தகைய தன்மை உள்ளது என்று தானியேல் கூறினார். இங்க பாருங்களேன், இப்ப தானியேல் அந்த உணவை குறித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் தானியேல் சாப்பிடல? இந்த ராஜாவின் உணவை ஏன் சாப்பிடல? ரெண்டையுமே இப்ப சாப்பாடும் கொடுத்தாரு, திராட்சை ரசமும் கொடுத்தாங்க, அப்படித்தானே? ரெண்டையுமே அவர் ஏன் சாப்பிடல? அங்கே வசனம் இருக்கு பாருங்களேன். தானியேல் 1:1 வசனம் பாருங்களேன். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஏதாவது கிடைச்சிச்சா? இப்ப ராஜா கொடுத்த உணவு அந்த திராட்சை ரசம் என்ன செய்யுமா? அவரை தன்னை தீட்டுப்படுத்தும். இங்கிலீஷ்ல டிஃபைல், அப்படித்தானே? தன்னை தீட்டுப்படுத்த 2 முறை பயன்படுத்துறாரு அந்த வார்த்தை, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. சரிங்களா? அப்ப போஜனமும் போஜனம் எப்படிப்பட்ட போஜனம்? தீட்டுப்படுத்தக்கூடிய போஜனம். திராட்சை ரசம் எப்படிப்பட்டது? தீட்டுப்படுத்தக்கூடிய திராட்சை ரசம். இதை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப பாபிலோனிய உணவு எப்படிப்பட்டது? தீட்டு உள்ள ஒரு உணவு. நம்ம படிக்க போறோம் இந்த தீட்டு உள்ள உணவுலாம் என்ன, அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். ஆனா ராஜா இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை செஞ்சார். சரி, இப்ப பாபிலோனிய உணவு தீட்டுப்படுத்த உணவு அப்படின்னா அவங்க அவங்க நாட்டுல இருந்தாங்களா? யூதால இருந்தாங்களா? அப்ப அந்த உணவு எப்படிப்பட்டது? தீட்டுப்படாத உணவு. சரிங்களா? இன்னும் ஒண்ணு, தானியலுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குது எந்த உணவெல்லாம் தீட்டுப்படுத்தும், அது கூட தெரிஞ்சிருக்குது, அப்படித்தானங்க? இப்ப இதே தானியல் தான் பாபிலோன்ல வேற உணவு கேட்டு சாப்பிட்டாரா இல்லையா? இதே தானியல் பருப்பு முதலானவைகளை எனக்கு கொடுங்க, மரக்காய்களை கொடுங்கன்னு கேட்டாரு, அதெல்லாம் சாப்பிட்டாரா இல்லையா? அப்ப அது ஏன் சாப்பிட்டாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அது என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. அப்ப 2 வகையான உணவு இருந்திருக்குது. அப்ப ஆனா இந்த உணவு ஏதோ தீட்டுப்படுத்தி இருக்குது. சரிங்களா? அப்ப எந்தெந்த உணவுலாம் தீட்டுப்படுத்தும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். 6 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு 6 கருத்தை பார்க்க போறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம்? 6 கருத்து. முதல்ல நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஒரு உணவு மாற்றத்தை ராஜா இவங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாரு. ஆனா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அந்த மாற்றத்தை? இல்ல. ஏன் ஏற்றுக்கல? அந்த உணவு சாப்பிட்டா அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, 6 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸ் படிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, உணவு போஜனம் குறித்த தீர்மானம் முக்கியமா? எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், இதெல்லாம் முக்கியமா? இஸ் த ஹெல்த் மெசேஜ் ரியலி இம்பார்ட்டன்ட்? எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம்னா உண்மையிலே உணவுக்குரிய காரியத்துல நம்ம என்னைக்கு ஆண்டவர்கிட்ட கடைசியா போனோம்? அதாவது நம்ம யாரையாவது திட்டோம், கெட்ட வார்த்தை பேசிட்டோம், விபச்சாரம் செஞ்சுட்டோம், பொய் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் பாவரிக்கையை செஞ்சு நம்ம என்ன செய்யறோம்? அது பெலனை கேட்கிறோம். சரிங்களா? இப்போ உணவு குறித்த காரியத்துல என்னைக்கு நம்ம கடைசியா போயிருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த உணவை நான் வந்து கொஞ்சம் தவறா சாப்பிடுறேன், உங்களுக்கு பிரியமில்லாத உணவெல்லாம் நான் சாப்பிடுறேன், எனக்கு பெலனை தாங்க என்னைக்காவது போயிருக்கிறோமா? சாப்பாடு விஷய காரியம். சரி, என்னைக்காவது உணவுக்குரிய காரியத்துல தீர்மானம் பண்ணியிருக்கிறோமா? தானியலை போல என்னைக்காவது பார்க்கலாம். சரிங்களா? ஏன் நம்ம அதை செய்யறது இல்லைன்னா, நம்ம எல்லாருமே இந்த உணவு டயட்ல வந்து அந்த தீர்மானம் அதிகம் முக்கியம் கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது முக்கியம் கிடையாது அப்படின்னா அப்புறம் ஏன் தானியல் தீர்மானம் எடுத்தாரு? உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இஸ் அ ஹெல்த் மெசேஜ் ரியலி இம்பார்ட்டன்ட். அது நம்ம முக்கியமா நம்ம பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம், அநேக வசனங்களை வாசிக்கிறோம். சரி, இப்போ முதலாவது
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 2 verses 16 17. சரிங்களா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இங்க ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த பரீட்சை எதுல வச்சாங்க? இந்த பரீட்சை எதுல வச்சாங்க? இட் இஸ் ஆன் டயட், ஃபுட்ல வச்சாங்க. சரிங்களா? முதல் பரீட்சை எதுல? சாப்பாடுல. அடுத்தது பாருங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses 22 and 23. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல 23ஆம் வசனம் பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அப்படித்தானே? இப்ப யாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறது? தேவன் மோசே வழியா நினைச்சாங்க, வழி நடத்துறாங்க. இப்ப எங்க இருந்து எங்க வந்தாச்சு ஜனங்க? சிவந்த சமுத்திரம் இருந்து வந்தாச்சு, சமுத்திரம். அப்படித்தானங்க? இவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தோடனே என்ன ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க? தண்ணீர் இல்லை. அப்ப பரீட்சை எதுல வந்திருக்குது? இப்ப அவங்களுக்கு ஃபுட்ல, அகைன் டயட்ல வந்திருக்குதா இல்லையா? இப்ப தண்ணீர் இல்ல. இப்ப இங்க பரீட்சை எங்க வந்திருக்குது? டயட்ல வந்திருக்குது. என் கூட இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? சரி, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடிய அனுபவத்தை பவுல் என்ன சொல்றாரு கொரிந்தியர் புஸ்தகத்துல? அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? நான் அந்த வசனத்தை இதுல போடல. வசனம் என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடிய அனுபவத்தை பவுல் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுவார். கொரிந்து புஸ்தகத்துல நம்ம அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம். 1 Corinthians chapter 10 verse 2 பாருங்களேன். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இருக்குதுங்களா? அப்ப இந்த சமுத்திரத்துக்குள்ளாக கடந்து வந்ததை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு அவர் பேசுறாரு. அப்படித்தானங்க? அப்படின்னா இப்ப ஞானஸ்தானத்துக்கு எடுத்த பிறகு என்ன பிரச்சனை வருது? அங்க எதுலதான் பிரச்சனை வருது? முதல் பிரச்சனை சாப்பாடு தான். இப்ப நம்ம இன்னொரு ஆளை பார்க்க போறோம், நம்முடைய அன்பு நேசரை பார்க்க போறோம். அவரும் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 2 3 4 இயேசு கிறிஸ்துவும் 3ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்படித்தானே? 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இது எங்க எதுல வந்துச்சு? சோதனை எதுல வந்துச்சு? சாப்பாடு, போஜனம். என் கூட இருக்கீங்களா? அப்ப ஆதாம் ஏவாளுடைய கதையில ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுல உணவுலதான் வருது. சரிங்களா? பரீட்சை. அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களும் சிவந்த சமுத்திரத்து வெளியில வந்த உடனே பரீட்சை எதுல வருது? உணவுல வருது. இங்க இயேசு கிறிஸ்து அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, சரிங்களா, அப்ப இதுல சோதிக்க போடுற மாதிரி ஆவியானவர் வழி நடத்துறாரா? இது யார் வழி நடத்துறது? ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். The Holy Spirit was leading them. அப்படித்தானங்க? அப்ப ஆவியானவர் எதுக்கு வழி நடத்துறாரு? ஆவியானவர் சோதிக்கல, அவர் சோதிக்கப்படுவதற்காக, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்யறாரு? அவரு வழி நடத்தப்படுறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்க ஏதாவது புரியுதா? என்ன புரியுது அப்ப? சரி, இதுல 3 சம்பவம். 4வது சம்பவம் தானியேல் புஸ்தகம். தானியேல்ல அதிகாரத்திலேயே எதுல பிரச்சனை, எதுல அவங்களுக்கு சோதனை வருது? உணவுல சோதனை வருது. சரிங்களா? இதே மாதிரி நீங்க சிம்சோன் கதை, யோவான் ஸ்நானன் கதையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அங்க அப்ப அங்க தாய்மார்களுக்கு எதுல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு? நீங்க என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசம் குடிக்க கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப எல்லாம் அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல, ஆரம்ப காலத்துல எதுல அவங்க எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கப்படுது? உணவுல. சோதனை எதுல வருது? உணவுல. ஏதாவது உங்களுக்கு புரிய வருதா? ஏன் இதை ஃபர்ஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர்? ஏன் ஆதாம் ஏவாளுக்கு முதலாவது வச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போக முன்னாடி சிவந்த சமுத்திரத்தை கடந்தோன்னு ஏன் அவர் முதலாவது வச்சாரு?
இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி ஏன் இதை முதலாவது வச்சாரு? ஏன்னா எல்லா ஊழியத்துக்கும் அடிப்படையானது என்னது? இந்த உணவு காரியத்துல ஜெயிக்க வேண்டியது. உணவு காரியத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஊழியத்துல சிறந்து விளங்கிடலாம். இப்ப தானியேல் புத்தகத்தை எடுத்துக்குவோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இவங்க ஜெயிச்சதுனாலதான், உங்களுக்கு தெரியுமா, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல உணவு காரியத்துல இவங்க ஜெயிச்சதுனால ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க நம்ம படிச்சோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் போங்களேன். 1ஆம் அதிகாரத்துல ஜெயிச்ச உடனே 17ஆம் வசனம் பாருங்க. 17. எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்காங்க, சரிங்களா? தானியேல் 1:17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அப்படித்தானே இருக்குது. அப்ப யாருக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தாரு? சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? யார் கொடுத்தாரு? யார் இந்த உணவு பழக்கத்துல ஆண்டவருக்கு பிரியமான உணவை தெரிந்து கொண்டு தீட்டுள்ளதை வெறுத்து ஆண்டவருக்கு எது பிரியமோ அந்த உணவை யார் தெரிந்து கொள்றாங்களோ, யாரு அவங்களுக்கு உணவு பழக்கத்துல வரக்கூடிய அந்த பரீட்சையை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் அந்த ஞானத்தையும் அறிவையும் சொப்பனத்தையும் தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க? அறிவையும் புத்தியும் கொடுத்தாங்க. இப்ப இவங்க இந்த உணவு பழக்கத்துல ஜெயிக்காட்டா இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்திருக்குமா? இப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தானியேலால இந்த ராஜாவுடைய சொப்பனத்தையும் அதுல அர்த்தத்தை சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஏன் ஆண்டவர் முதலாவது இந்த உணவு பழக்கத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, உணவு பழக்கத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற எல்லா காரியத்திலையும் அவங்க சிறந்து விளங்க முடியும். உங்களால புரியுதுங்களா? டயட், உணவு பழக்கத்துல நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? தொடர்ந்து பார்க்கலாம், அநேக வசனங்களை பார்க்கலாம், சரிங்களா? 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இருக்குங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. எதுவும் குற்றமற்றதா இருக்கணுமா? வெறும் ஆவி ஆத்மா மாத்திரம் இல்ல, எதுவும் நம்முடைய சரீரமும். அப்ப போஜன குறித்த காரியத்திலையும் நம்ம குற்றமற்றதா இருக்கணுமா, இருக்க கூடாதுங்களா? அப்ப தானியேல் போல நம்ம தீட்டுப்பட்ட உணவா தவிர்க்கணுமா, தவிர்க்க கூடாதுங்களா? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? தவிர்க்கணும். அதான் சொல்லுது, உடைய சரீரமும். எப்ப அந்த வசனம்? இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்ப இது எத்தனாவது வருகை குறித்து பேசுது? இது பவுல் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய 1ஆம் வருகைக்கு அப்புறம் எழுதுறாரு. அடுத்தது இயேசுவின் 2ஆம் வருகை வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. புரிஞ்சு முடியுதுங்களா? அநேக பேரு இந்த ஹெல்த் மெசேஜ், இந்த உணவுக்குரிய சத்தியத்தை பேசும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உணவுக்குரிய இந்த போஜன குறித்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சிட்டாரு, இது ஒளிஞ்சிருச்சு, நம்ம எந்த நாளும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அடுத்த வாரம் ஒரு சில கேள்விகளை பார்க்க போறோம், சரிங்களா? அநேக கேள்விகள், என்னென்ன வசனங்கள் அதை குறித்து பேசுது, அதை நம்ம சிந்திக்க போறோம். ஆனா பாருங்களேன், இப்ப அது சரி, உணவு காரியம் நம்ம என்னனாலும் சாப்பிடலாம், இயேசுவானவர் அதெல்லாம் சிலுவையில அடிச்சிட்டார் அப்படின்னா இந்த வசனம் எப்ப சொல்லப்படுது? இயேசுவின் 2ஆம் வருகையில சரீர குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தானங்க? இப்ப சிலுவையிலே அவர் ஒழிச்சிட்டார் அப்படின்னா எப்படி அப்ப இந்த வசனத்தை பவுல் பேசுறாரு? நம்முடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஆனா அவர் சிலுவையில அறையல, சரிங்களா? அப்ப சிலுவையில அறையப்பட்டது என்ன, அதை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இங்க பாருங்களேன், இந்த வசனத்தையும் லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 34 to 36, லூக் சாப்டர் 21:21ல 34 to 36 இங்க பாருங்களேன். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், பாத்தீங்களா என்ன சொல்றாரு? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டி, ஓவர் ஈட்டிங், தேவையான அளவு சாப்பிட்டா ஆசீர்வாதம். பெருந்திண்டி ஞாபகம் இருக்குங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க காடே கேட்டாங்க. ஆண்டவர் எதைதான் கொடுக்க ஆசைப்பட்டாரு?
மன்னாவை கொடுக்கதான் ஆண்டவர் ஆசைப்பட்டார். அவங்க என்ன கேட்டாங்க? காடையை கேட்டாங்க. ஆண்டவர் காடை கொடுத்தாங்க. இப்ப அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? என்ன ஆச்சு? ஆண்டவர் தான் கொடுத்தாங்க. இப்ப அந்த உணவு எப்படி சாப்பிடணும்? சரீரத்துக்கு தேவையான அளவு, சரீரத்துக்கு வேண்டிய பலனுக்கு அளவு சாப்பிடணும். ஆனா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? இச்சையுடையவர்களாக சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? அப்படித்தானே? கொல்லப்பட்டாங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. அவங்க அங்க விபச்சாரம் செய்யணும். அந்த சம்பவத்துல அவங்க போயிட்டு மோவாபிய ஸ்திரீகளோடு அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க விபச்சாரம் எல்லாம் பண்ணல. உணவுக்குரிய காரியத்துல இச்சையோடு இருந்ததுனால அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அப்படித்தானே? அப்ப இன்னைக்கும் உணவுக்குரிய காரியத்தை நம்ம இச்சையோடு சாப்பிட்டா, அளவோடு சாப்பிடாம இச்சையோடு சாப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டான். ஆவியின் கனியில ஒண்ணு என்னது? இச்சை அடக்கம். அப்ப இச்சை என்பது எதுல மட்டும்தான் இருக்கணும்? வெறும் உலக பிரகாரமான காரியத்திலே மாத்திரமல்ல, உணவு காரியத்திலையும் இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அந்த வசனம் சொல்லுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்க. 36 பாருங்களேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இருக்குங்களா? தப்பி. சரிங்களா? எந்த உணவும், ஒருவேளை வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, சைவமோ அசைவமோ எந்த உணவை சாப்பிட்டாலும் இச்சையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்ப்பா, ஆனா வெஜ்ஜி சாப்பிடுவோம்ப்பா, ஆனா வெஜ்ஜி எவ்வளவு நாளும் சாப்பிடுவோம்ப்பா. அப்படி இல்லை. என்ன சாப்பிட்டாலும் இச்சையோடு சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி, சரிங்களா? இனிப்பு வகை என்ன சாப்பிட்டாலும் சரி, இச்சையோடு சாப்பிட்டா தேவனுடைய ராஜ்யம் நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. அதை மனசுல வச்சுக்கணும். பாருங்களேன், இந்த வசனம் இது எப்ப ஆண்டவர் சொல்றாரு? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினால வெறியினாலும் லௌகிக கவலைனாலும் பாரமடையாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? இது எது வரைக்கும் இப்படி இருக்கணும்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து 36 பாருங்களேன், மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரனாக எண்ணப்படுவதற்கு. அப்படித்தானே? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருகிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா? பெருந்திண்டியினால இருக்கக்கூடாது. புரிஞ்சு முடியுதுங்களா? பாருங்களேன், அடுத்தது முக்கியமான வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஒரு 3 தூதர்களின் செய்தியை குறித்து படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 6ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம முத்தூதை குறித்து படிக்கிறோம். 3 தூதர்களின் செய்தி. அதுல ஒரு தூதன் என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனம். வெளிப்படுத்தல் 14:7. ரெவலேஷன் சாப்டர் 14 verse 7. ரெவலேஷன் 14:7 பாருங்களேன். மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனம் எப்ப வருது? சிலுவைக்கு அப்புறம் தான் வருது. அப்படித்தானங்க? இந்த வசனம் சிலுவைக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முந்தின வசனம் படிச்சோமே, அதுவும் சிலுவைக்கு அப்புறம் தான் வருது. சரி, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இப்ப மகிமைப்படுத்துங்கள்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 31 பாருங்களேன். மகிமைப்படுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. 1 Corinthians chapter 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று. இந்த வசனம் எப்போ வந்துச்சு? சிலுவைக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்படித்தானே? அப்ப சிலுவைக்கு அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு குடிக்கலாமா? ஏன் இஷ்டத்துக்கு புசிக்கலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்க என்ன செய்யுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்களேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 19வது வசனம். புக் ஆஃப் கலேசியன்ஸ் சாப்டர் 5 verse 19. இங்க ஆண்டவர் இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பேசுறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியை குறித்து பேசுறாரு. பேசும்போது அங்க 21வது வசனம் பாருங்களேன். 21வது வசனத்துல பொறாமைகள், கொலைகள், வெறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருது? verse 21ல, கலேசியன் சாப்டர் 5 verse 21ல drunkenness அப்படிங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. கலேசியன் சாப்டர் 5 verse 21ல பாருங்க, வருதுங்களாமா? அப்ப drunkenness அது எதை குறித்து வருது? உணவுக்குரிய காரியங்களை குறித்து பேசப்படுது. சரீர ரீதியான காரியம். சரிங்களா? அப்ப பொறாமைகள், கொலைகள், வெறிகள்,
களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ உணவுக்குரிய காரியங்கள என் இஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன், என் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன் அப்படின்னா ஆண்டவர் ராஜ்யத்துல போக முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அப்படியே பவுல் பேசிட்டு 22வது வசனத்துல verse 22ல ஆவியின் கனியை குறித்து பேசுறாரு. அப்படிதானே? ஆவியின் கனியோ, அதுல 23ல எதை குறித்து பேசுறாரு? சாந்தம், இச்சை அடக்கம். கிடைச்சிச்சா உங்களுக்கு? அப்ப உணவுக்குரிய காரியங்களையும் இச்சை அடக்கம் நிச்சயமாக அவசியம் என்பதை இங்க பேசுறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். இங்க பிலிப்பியர் அந்த பிலிப்பிய சபையை சேர்ந்தவர்களுக்கு எழுதுறாரு. அதான் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டும்படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. அதுல சொல்லும்போது ஒரு வார்த்தை வருது பாருங்க. verse 9ல அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. பிலிப்பியன்ஸ் 3 verse 19. அவருடைய தேவன் யாரு? வயிறு. பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த வசனம் எப்போ வருது? இதெல்லாம் சிலுவைக்கு அப்புறம் வருது. அப்படித்தானங்க? அவங்களுடைய தேவன் வயிறு. அப்ப அநேக பேருக்கு வயிறு எது? தேவனா இருக்கு. வேதாமத்துல ஒரு உதாரணம் இருக்கு, ஏசா. அப்படித்தானே? உணவுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டாரு. அநேக பேர் இன்னைக்கு உணவுக்காக காலையில எஞ்சி பைபிள் படிக்கிறோமோ இல்லையோ, சாப்பிடணும்யா, வயிறு நிறைய சாப்பிடணும். அன்னைக்கு கேளுங்க, எத்தனை முறைப்பா காலேஜ் பைபிள் படிச்சா? ஒரு முறைப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை முறைப்பா சாப்பிட்டனா? 3 முறை சாப்பிட்டு தெளிவா இருப்பாங்க. பாத்தீங்களா? தான் சொல்றாரு, அவருடைய தேவன் வயிறு. ஏசாவுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படம். சாப்பாட்டுக்காக ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய பரிசாகிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டாங்க. சாப்பாடு அன்னைக்கு நம்ம உணவுக்காக ஆண்டவரையே நம்ம விட்டு போட்டோமா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும் நம்ம? இன்னொரு வசனம் பார்க்கலாம். இந்த வசனம் வாசித்து செகண்ட் பாயிண்ட் போயிடலாம். ஏசியா புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. ஒரு சில ஜனங்க இப்படிதான் இருக்கிறாங்க. ஏசியா புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து 14, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 22 verses 12 to 14. இங்க பாருங்களேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் முட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி எதையாவது சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு குடிப்போம்பா, நாளைக்கு சாவ போறோம், அதனால என்னனாலும் குடிச்சுக்கலாம்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படிதான் ஒரு சில பேர் அதே டைலாக் அப்படியே சொல்லுவாங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவ்வளவுதான். அதனால இப்ப நாக்கு எப்படிலாம் வருதோ எல்லாமே குடிச்சு முடிச்சிருவோம். செத்த போற குடிக்கவா முடியும்? அதனால இப்ப என்னென்ன அடிச்சு சாப்பிடணுமோ, என்னென்ன குடிக்கணுமோ எல்லாம் குடிச்சு முடிச்சு நாளைக்கு செத்து போயிருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம், அது பேர் என்னது? அக்கிரமம். என்னனாலும் சாப்பிட்டுங்க, என்னமா குடிச்சு போய் நாளைக்கு சாக போறேன், செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது பைபிள் என்ன சொல்லுது? அது அக்கிரமம். சரிங்களா? அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்ப என் இஷ்டத்தை நான் குடிச்சிட்டு என் இஷ்டத்தை சாப்பிட்டு நான் செத்து போறேன் அப்படியெல்லாம் சொல்றது தேவனுடைய பார்வையில அக்கிரமம். தேவனுடைய பார்வையில அக்கிரமம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, எத்தனை வருஷம் படிச்சோம் நம்ம? இப்ப சொல்லுங்க, முத கேள்வி என்ன கேள்வி? முத கேள்வி, உணவுக்குரிய காரியத்துல தீர்மானம் எடுப்பது அவசியம் இல்லை. எதை குடித்தாலும் எதை புசித்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப என் இஷ்டத்துக்கு நான் குடிக்க கூடாது, என் இஷ்டத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஏன்னா சரீரம் யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். இந்த ஏன் இஷ்டத்துக்கு நான் இப்படிதான் தண்ணி குடிப்பேன், இப்படிதான் ஸ்ப்ரைட் பாட்டில் 1 லிட்டர் நான் தான் குடிப்பேன், ஆண்டவர்லாம் சொல்லக்கூடாது. ஸ்ப்ரைட் பாட்டில் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. மிரிண்டா பாட்டிலாம் குடிக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது என் சரீரத்துக்கு நல்லதா கெட்டதா? எது எனக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமோ
அந்த காரியத்தை மாத்திரம் தான் நான் என்ன செய்யணும், நான் செய்யணும். சரிங்களா? அதனாலதான் தானியேல் வந்து உணவுக்குரிய காரியத்துல தீர்மானம் பண்ணார். சரிங்களா? தீர்மானம் பண்ணாரு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கணும்? முதல் பாயிண்ட்ல என்ன யோசிக்கணும்? அப்ப உணவுக்குரிய காரியத்துல தீர்மானத்தை எடுப்பது மிகவும் மிகவும் அவசியம். மிகவும் மிகவும் அவசியம். அதனாலதான் அநேக வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா? மிகவும் மிகவும் அவசியம். என் ஆண்டவர் சொல்ல 2ஆம் முறைக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழணும்? இருதயம் பெருந்திண்டினால இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஓவர் ஈட்டிங் இஸ் சின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓவர் ஈட்டிங். சில நேரத்தில் சில கல்யாணத்துக்கு போவோம் பாருங்க, வெரைட்டியா இருக்கும். நமக்கு வயிறு 6 மணிக்கு தான் சாப்பிட்டுருப்போம். அங்க 8 மணிக்கு கவுண்டர் திறந்துருவாங்க. 6 மணிக்கு வயிறு எப்படி இருக்கும்? அப்புறம் திருப்பி எதுக்கு சாப்பாடு? எல்லாரும் யோசிங்க. அது பேர் என்னது? ஓவர் ஈட்டிங் தானே. வயிறுல ஏற்கனவே சாப்பாடு இருக்கு. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் போதுமானதை நிரப்பியாச்சு, திருப்பி எதுக்கு அது? சில பேர் 9 மணிக்கு சாப்பிட்டு போயிருப்பாங்க, ட்ரெயின்ல ஏறி இருப்பாங்க. 9 மணிக்கு வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு ட்ரெயின்ல ஏறி இருப்பாங்க. 10 மணிக்கு அங்க ட்ரெயின்ல ஒருத்தன் வந்து வித்துட்டே வருவான். என்ன நடக்கும்? ஆல்ரெடி ஸ்டொமக் இஸ் ஃபுல். இப்ப என்ன நடக்கும்? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஓவர் ஈட்டிங்கா இல்லையா? பெருந்திண்டியா இல்லையா? நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில. இது என்னைக்காவது சீரியஸா எடுத்துக்கிறோம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அந்த ஓவர் ஈட்டிங் ரொம்ப மோசமானதெல்லாம் பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர்கள்லாம் வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்க போறோம். இச்சை அடக்கம் என்பது அதான் சொல்ல வரேன், வெறும் உலக பிரகாரமான காரியத்திலே இல்ல, உணவு பழக்கத்திலே இச்சை அடக்கம் அவசியம். அது முறுக்கா இருந்தாலும், சமோசா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இச்சை அடக்கம் அவசியம். வாழைப்பழமா இருந்தாலும், ஜூஸா இருந்தாலும், போமகிரானட், ஆப்பிள் எதுவா இருந்தாலும் இச்சை அடக்கம் அவசியம். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர். 8 மணிக்கு சாப்பிட்டா செமிக்கிறது, அந்த உணவை செமிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செரிமானம் ஆகுறதுக்கு மிஞ்சி போனா 4 to 5 hours எடுத்துரும். இப்ப என்ன செய்யணும்? வயிறு தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு விடணும். நம்ம விடுறோமா? இன்னும் கொஞ்சம் போட்டுட்டே இருக்கும். அந்த காலத்து வாஷிங் மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா, துணியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லோட் நீங்க துணியை போட்டீங்க அப்படின்னா சுத்தும். சுத்தின பிறகு திடீர்னு ஒரு துணியை உள்ள இடையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்க, ஒரு லோட் துணியை போட்டீங்க, 20 நிமிஷத்து 1 மணி நேரம் அது ஓடணும். இப்ப 20 நிமிஷம் ஓடிடுச்சு. திடீர்னு இடையில ஒரு துணியை போட்டீங்க, என்ன ஆகும் தெரியுமா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஓடும். அதே மாதிரிதான் நம்முடைய ஸ்டொமக்கும். ஸ்டொமக் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி 4 மணி நேரத்துக்கு செமிக்க வேண்டிய உணவை போட்டாச்சு. இப்ப அதை செமிக்கிறது நம்ம விட்டுருணும். ஆனா இடையில கொஞ்சம் ஒரு நட்ஸ், கொஞ்சம் ஒரு கடலை அப்படியே பார்க்கும்போது அப்படியே கிச்சனுக்கு போனா அப்படியே ஒன்று எடுத்து வாயில போடலான்னு தோணும். மேஜில வந்து அங்க ஒரு பாக்கெட் திறந்திருக்கும், அப்படியே பெட்டுக்கு போனா அங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட் திறந்திருக்கும். அப்படியே ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டே இருப்போமா? அப்புறம் எப்படி இந்த சரீரத்துக்கு ஓய்வு கிடைக்கிறது? எப்ப நம்ம இச்சையெல்லாம் ஜெயிக்கிறது? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஆண்டவரே 8 மணிக்கு சாப்பிட்ட போற 9 மணிக்கும் ஒரு சிப்ஸ் தூக்கி வாயில போட்டுறேன் ஆண்டவரே, கொஞ்சம் பலனை தாங்கப்பா அப்படின்னு செய்யக்கூடாதுப்பான்னு ஜெபம் பண்ணிருக்கோமா ஆண்டவர்கிட்ட? 2 மணிக்கு சாப்பிட்டுப்போம் காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல. ஆனா 3:30க்கு வந்துட்டு அங்க என்ன கேட்போம்? நம்ம வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு தேடணும், வாய்க்குள்ள போகணும். ஓய்வுலாம் இல்ல, நானும் அப்படி இருந்திருக்கிறேன். சரிங்களா? என் வாழ்க்கையிலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உணவு காரியத்துல என்ன வேணும்? இச்சை அடக்கம் அவசியம். சின்ன சின்ன காரியம் தான், நம்ம இதை பெருசா யோசிக்கிறது இல்ல. ஆனா சின்ன சின்ன காரியத்துல நம்ம ஆண்டவர் போய் சார்ந்து இருக்கிறதே கிடையாது. நம்ம பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஆனா உணவு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ரெண்டாவது ஏன் முக்கியம் அதெல்லாம் பார்க்கலாம். ரெண்டாவது, கனெக்ஷன் பிட்வீன் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். உடல் மற்றும் ஆன்மீகத்திற்கு இடையிலான தொடர்பு இருக்குதா? இந்த சரீரத்துக்கும் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம் முதலாவது பகுதியில? உணவுக்குரிய காரியத்துல தீர்மானம் எடுக்கணும் கண்டிப்பா, தானியலை போல. அப்படி எடுத்தாதான் ஆண்டவர் நமக்கு தானியலுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்களோ அது போல நமக்கும் கொடுப்பார் கண்டிப்பா. அப்படித்தானங்க? ஏன் அந்த தானியல் எடுத்தா தெரியுமா அந்த தீர்மானம்? ஏன்னா தானியல் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன அப்படின்னா, இந்த சரீரத்துக்கும் அந்த உணவுக்கும் ஆவிக்குரிய காரியம் ஸ்பிரிச்சுவலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு நம்ம அநேக சமயத்துல இதை உணர்றதே கிடையாது. நம்ம பார்க்க போறோம், ஒரு 5 வருஷம் பார்க்க போறோம் பாருங்களேன். இந்த பிசிக்கலுக்கும் சாப்பாட்டுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குது. நம்ம கண்ணு ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல்ல இருக்குது. ஆனா சாத்தா எதுல போட்டு தாக்கிடறான் தெரியுமா? நம்மள பிசிக்கல்ல போட்டு தாக்கிடறான், சரீரத்துல போட்டு தாக்கிடறான். அதுல அவன் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா அங்க முடிஞ்சு போச்சு. பார்க்கலாம். சரி பாருங்க, முதல் வசனம்
இந்த வசனம் நல்லா கவனி. நீதிமொழிகள் நீதிமொழிகள்ல 4வது அதிகாரத்துல 20ஆம் வசனம், 20, 21, 22. Proverbs chapter 4 verses 20 till 22. சரிங்களா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இப்ப பாருங்க 22ல இப்ப என்ன சொல்றாரு? மேல 20ல என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அப்படின்னு சொல்லிட்டாரா? 22 பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். அது கிடைச்சிச்சா? 20ஆம் வசனத்துல என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு செவி கொடுன்னு சொல்றாரு. 22ஆம் வசனத்துல அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்ப ஸ்பிரிச்சுவலுக்கும் பிசிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதுங்களா? மேல என் வார்த்தையை கவனிப்பா, என் வசனம் செவி கொடுன்னு சொல்றாரு. கீழே அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்ப நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எதுல ஒரு தொடர்புடையதா இருக்குது? ஸ்பிரிச்சுவல் இதுல தொடர்புடையதா இருக்குது. அப்ப ரெண்டுக்கும், இந்த பிசிக்கலுக்கும் இந்த ஆவி ஸ்பிரிச்சுவலுக்கும் தொடர்பு இருக்குதுங்களா இல்லையா? இருக்குது. பாருங்க, தொடர்ந்து படிக்கலாம். Proverbs 3, 7, 8. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பாருங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு தமிழ் பைபிள்ல. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 8வது வசனம் பாருங்க, கண்டினியூஸ் பாருங்க. அது எது? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுனா அது என்ன செய்யுமா? உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனும் சத்தும். பாத்தீங்களா? கிடைச்சிச்சா? அப்ப தீமை விட்டு விலகுனா யாருக்கு நல்லது? பொறாமை விட்டு விலகுனா, கசப்பை விட்டு விலகுனா யாருக்கு நல்லது? நமக்கு தான் ஆரோக்கியம். நம்முடைய எலும்புகளுக்கு என்ன கிடைக்கும்? சத்து கிடைக்குமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பாவம் செய்யாத, தீமை செய்யாத. எதுக்கு சொல்றாரு? நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நம்ம எலும்புகளுக்கு சத்து உண்டாகணும். அப்ப இந்த வசனத்துல பிசிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த க்ளோஸ் கனெக்ஷன், ஒரு நெருங்கிய தொடர்பு உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்க பாருங்க, அடுத்தது பாருங்களேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் 30வது வசனம். நீதிமொழிகள் 14, 29, 30. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். எனக்கு ரொம்ப தேவையான வசனம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விலக பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14, 29. இந்த வசனத்துல மனப்பாடம் பண்ணிருக்கணும். இந்த வசனம் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். சரிங்களா? நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்கப்படுகிறான். 30வது வசனம் பாருங்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம் எதுக்கு ஜீவன்? உடலுக்கு ஜீவன். மனம்னா என்னது? இதுல மனம்னா மைண்டு. சரிங்களா? மைண்டு, சொஸ்த மனம். நம்முடைய மைண்டு சரியா இருந்துச்சுன்னா எதுக்கு ஜீவனா? உடலுக்கு ஜீவன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நம்முடைய மைண்டு, சொஸ்த மனம் நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கு ஜீவன்? உடலுக்கு ஜீவனா? இங்க பாருங்க, பொறாமையோ எலும்புருக்கி. பாத்தீங்களா? பொறாமை என்ன செய்யுமா? எலும்போ உடைக்குமா. அப்ப ஆவிக்குரிய காரியத்துக்கும் பிசிக்கல் சரீர காரியத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா இல்லையா? சில பேருக்குலாம் சில இந்த கழுத்து வலியே நிக்காது, சிலருக்குலாம் முட்டி வலி, கால் வலி, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய காரியம். என்ன சிந்திக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் இருக்குதா? சரிங்களா? அதுக்காக பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அது வரும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா சில நேரங்கள்ல இந்த பொறாமையும் எலும்பு என்ன செய்யும்? ஒருக்கும். அப்ப அதை சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப பிசிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்பந்தம் இருக்கிறத பார்க்க முடியும். இங்க பாருங்களேன், சங்கீதம் 107, 20வது வசனம். Psalms 107 verse 20. Psalms 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. பாத்தீங்களா? ஸ்பிரிச்சுவல் வசனத்தை அனுப்புறாராம், அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்கிறார். இந்த மூணு குணமாக்குறது என்னது? பிசிக்கல். வசனத்தை அனுப்புறது ஸ்பிரிச்சுவல். அவர்களை குணமாக்கி அது என்னது? பிசிக்கல். சரிங்களா?
உங்களுக்கு கிடைச்சிச்சுங்களா? அப்ப இந்த வசனத்துக்கும் ஹீலிங்க்கும் சம்மந்தம் இருக்குங்களா? ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல். அடுத்தது பாருங்க, ஏசப்பா லைஃப் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். லூக் சாப்டர் 2 verse 52. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 52வது வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு இருக்கா? இதுல விருத்தி அடைஞ்சாராம். இங்க பாருங்களேன், ஞானம். ஞானம் என்பது என்னது? மைண்ட். வளர்த்தி. வளர்த்தி என்பது இது பிசிக்கல். வளர்த்தி என்பது சரீரம். தேவ கிருபை என்பது என்னது? ஸ்பிரிச்சுவல். மனுஷ தயவு அது என்னது? சோசியல். அப்படித்தானே? சமூக ரீதியான காரியம். அதிகமா விருத்தி அடைந்தார். அப்ப ஏசப்பா எப்படி விருத்தி அடைகிறாங்க பாருங்க. ஏசப்பா வெறும் ஸ்பிரிச்சுவல்ல மாத்திரம் அவர் விருத்தி அடையல, வெறும் ஞானத்துல மாத்திரம் இல்ல, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும். ஏன்னா அந்த வளர்த்தி என்பது பிசிக்கலுக்கும் சரீர ரீதிக்கும், தேவ கிருபை அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன இருக்குது? நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அவர் எப்படி விருத்தி அடைகிறாரு பாருங்க. இங்கிலீஷ்ல விருத்தி அடைறதுக்கு என்ன இருக்கு? he grew. அப்படிதானே? என்னமா? increased in wisdom. நாளுக்கு நாள். சரிங்களா? அப்ப ரெண்டுமே சேர்ந்து போகணும். ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், மென்டல், சோசியல், இது எல்லாமே சேர்ந்து போகணும். சரிங்களா? இதுல ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது, இன்னொன்னு குறைஞ்சிடவும் கூடாது. ரெண்டுமே நாலுமே சம அளவு பேலன்ஸ்டாக என்ன செய்யணும்? நம்ம லைஃப்ல போகணும். சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, ஆனா சோசியலா இருக்க மாட்டாங்க. ஆபத்து இல்லையா? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு பாத்தீங்களா? தேவ கிருபையிலும் மனுஷ தயவு. ஸ்பிரிச்சுவலா ஆண்டருக்குள்ளே இருக்கணும், அதே நேரத்துல ஏசப்பா எல்லாரோட பழகினாரே இல்லையா? ஆயக்காரர், விபச்சாரம் கூட, வேசிகள் கூட, பாவிகளோட, ஐஸ்வர்யவான்களோட, ஏழைகளோட எல்லாரோடையுமே அவர் பழகினார். அப்ப அங்க சோசியல் இருந்துச்சா இல்லையா இயேசுவின் வாழ்க்கையில? சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக, ஐயோ அங்க போனா நான் பாவம் செஞ்சிருவேன், இவங்கள்ட்ட பேசினா பாவம் செஞ்சிருவேன், இவங்க வீட்டுக்கு போனா பாவம் செஞ்சிருவேன் சொல்லி யாரோடையுமே கலந்து கொள்ள மாட்டாங்க. ஐயோ கல்யாணத்துக்கு போனா பாவம் ஆயிரும், சரிங்களா? சாவு வீட்டுக்கு போனா அங்க தப்பு செஞ்சிருவேன், அதனால எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏசப்பா அப்படி இல்லை. ஆளு காரியத்திலுமே, ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவகிருபையில மனுஷன் எல்லாத்துலயுமே அவர் விருத்தி அடைந்தாரு. யாராவது நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா போகணும். நம்ம ஏசப்பா போனாரா இல்லையா? அழைக்கப்பட்டாரு, போனாரு. இல்ல அங்க போனா ஐயோ நான் என்னுடைய ஜப வாழ்க்கையே போயிடும், அப்படி இல்லை. சரிங்களா? அத நம்ம என்ன செய்யணும்? நம்ம சரிசமமா நம்ம என்ன செய்யணும்? வளரணும். சரி, இப்ப நம்ம பார்த்தோம், அப்படித்தானுங்க? என்ன பார்த்தோம் நம்ம? இந்த பிசிக்கலுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது, பார்த்தோமா இல்லையா? இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல அந்த மனுஷனுடைய மூளை இருக்கு. இந்த மூளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப இங்க குடல், இங்க சிறுகுடல். சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல். சரிங்களா? இப்ப இந்த சிறுகுடல்ல தான் முதலாவது உணவு என்ன செய்யுது? போகுது. இப்ப இந்த சிறுகுடலுக்கும் இந்த மூளைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த சிறுகுடலுக்கு நிக்நேம் என்ன தெரியுமா? இந்த சிறுகுடல் நிக்நேம் அப்படின்னா அந்த வட்டப்பயர் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன பேர் தெரியுமா? செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு செகண்ட் பிரெயின் போட்டு பாருங்களேன். செகண்ட் பிரெயின் ரெண்டாவது. நமக்கு செகண்ட் பிரெயின் என்ன தெரியுமா? நம்முடைய குடல்கள் தான் செகண்ட் பிரெயின். சிறுகுடல் பெருகுடல் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க? செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சிறுகுடலுக்கும் இந்த மூளைக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குதான். இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன இருக்குதா? இந்த சிறுகுடலுக்கும் இந்த பெருங்குடலுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குதான். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க தண்ணி எங்க ஊத்துறாங்க? வாயில ஊத்துறாங்க. அது எங்க போகுது? வயிற்றுக்குள்ள தானே போகுது. ஆனா அது அடிச்ச பிறகு என்ன ஆகுது? அவங்களால சரியா தீர்மானம் எடுக்க முடியுதா? ஆனா தண்ணி எங்க போச்சு? மூளைக்கா போச்சு? தீர்மானம் எதை வச்சு எடுக்கணும்? நம்முடைய மூளையை வச்சு எடுக்கணும், அப்படிதானே? ஆனா தண்ணி எங்க போச்சு? அது வயிற்றுக்குள்ளதான் போகுது. ஆனா எது பாதிக்கப்படுது? இப்ப மூளையால சரியா என்ன செய்ய முடியல, அவங்களால சிந்திக்க முடியல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த ஸ்டொமக்குக்கும் அந்த மூளைக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? என்ன வயிற்றுக்குள்ள போடுறோமோ அதுதான் நம்முடைய மூளையை என்ன செய்யும்?
அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும். ஏன்னா அதுக்கு இதுக்கும் ஒரு நெர்வஸ் சிஸ்டமே இருக்குது. ஒரு ஆங்கிலத்துல வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிக்னலை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேகஸ் நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு நம்ம இந்த இப்ப தண்ணி அடிக்கிறாங்க, அந்த உணவு உள்ள அந்த குடிக்கிறாங்க அப்படின்னா, அது போய் அந்த நரம்பை என்ன செய்யும் அப்படின்னா மரத்து போக பண்ணிரும். அப்ப அவங்களால சரியா என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. சரியான உணவு போட்டோம் அப்படின்னா அந்த ஆரோக்கியமான உணவு மூளைக்கு பலன் என்ன செய்யும், அது கொடுக்கும். சரிங்களா? இங்க ஒரு நல்ல ஒரு புக் இருக்கு, என் வீட்டுல இந்த புக் இருக்குது. உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. நீங்க அமேசான்ல போய் ஆர்டர் பண்ணி படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான புக். இங்கிலீஷ்ல எமரன் மேயர் அப்படின்னு ஒரு பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இந்த மைண்ட் அண்ட் கட் கனெக்ஷன், இந்த மைண்டுக்கும் இந்த கட்டுக்கும் எவ்வளவு தொடர்புடையது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். சரிங்களா? நீங்க யூடியூப்ல படிச்சு பாருங்க. இந்த மைண்ட் எப்படி இந்த வயிற்றோடு கனெக்ட் ஆகுது, இந்த வயிறு எப்படி இந்த மைண்டோடு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இப்ப சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. பயந்தவன் என்ன ஆகும்? பரீட்சை எழுத முன்னாடி சில பேர் பயந்தாங்க, இன்டர்வியூ எழுதும்போது பயந்தாங்க அப்படின்னா ஆகும், அவங்களுக்கு வயிறுலாம் கொலகொலானே ஒரு சத்தம் வருமாறாதா? வரும். சில பேருக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிதான் எல்லார் லைஃப்ல இருக்கு. எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. இப்ப நம்ம ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ள போகும்போது, ஒரு பயந்த சூழ்நிலைக்கு நம்ம மைண்ட் போகும்போது எது அஃபெக்ட் ஆகுதாங்க? ஸ்டொமக்கு அஃபெக்ட் ஆகுது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஃபீல் ஆகும்போது எப்படி இருக்கும்? ஏதோ வயித்துல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? சரிங்களா? ரொம்ப உற்சாகம், நம்ம நினைச்ச காரியம் நடந்த உடனே, எதிர்பார்த்த காரியம் ரொம்ப ஹாப்பினஸ் ஆன உடனே வயித்துல ஏதோ ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. சரிங்களா? சோ அப்ப இந்த மைண்ட் அண்ட் கட்டுக்கு அவ்வளவு தொடர்புடையதா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உணவுக்குரிய காரியத்துல தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, தீர்மானம். அதனால தானியலுக்கு நல்லாவே தெரியும் இந்த உணவுக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எழுத்தாளர், இவங்க கவுன்சில்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் டயட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? கவுன்சில்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் டயட். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஒரே ஒரு மட்டும் வாசிக்கிறேன். எ கிளாக்டு ஸ்டொமக் மீன்ஸ் எ கிளாக்டு பிரெயின். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அடைக்கப்பட்ட வயிறு ஒரு அடைக்கப்பட்ட மூளைக்கு சமம். இது எப்படின்னா, இச்சையோடி தேவைக்கு மேலான உணவை சாப்பிட்டு வயிறை ஃபுல்லா அடைச்சிட்டோம் நம்ம. இப்ப என்ன ஆகும்? நம்மளால சிந்திக்க முடியுமா? கீழே சொல்றாங்க பாருங்க. The most precious words may be heard and not appreciated because the mind is confused by an improper diet. அதாவது நம்ம காலையில நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சபைக்கு போறோம். அங்க ஆண்டவர் ஒரு பிரஷியஸான ஒரு அழகான வார்த்தைகள் நமக்கு பேசுறாராம். ஆனா காது கேக்குதான், ஆனா அதை நம்ம பாராட்ட முடியல, அப்ரிஷியேட் பண்ண முடியல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் ஏற்கனவே அந்த இம்ப்ராப்பரான டயட், ஒரு ஆரோக்கியமற்ற உணவுனால அது என்ன ஆயிடுச்சு, மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிட்டோமா ஏற்கனவே நம்ம. அதனால நம்ம எவ்வளவு நல்ல செய்தியை கொடுத்தாலும் அவங்களால அதை என்ன செய்ய முடியல, அப்ரிஷியேட் பண்ணவே முடியல, அதை பாராட்டவே முடியல. அதை அவங்க வாழ்க்கைக்குள்ள ஏத்துக்கவே முடியல. பெஸ்ட் சபைக்கு போகணுமா, 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு சபைக்கு போயிடும். இல்லட்ட பாதி வயிறு சாப்பிட்டுக்கணும், முழு வயிறை சாப்பிட்டு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? காலையில தான் அந்த பிரெட் பீனட் பட்டர் எல்லாம் கிடைக்கும், நொறுக்கிட்டு போயிடுறது. அங்க போய் பிரசங்கம் 12 மணிக்கு ஆரம்பம்னா 11:30 நம்மளால கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? ஏன் பாருங்க, ஏன்னா a clogged stomach means a clogged brain. அடைக்கப்பட்ட வயிறு எதுக்கு சமம்? அடைக்கப்பட்ட மூளைக்கு சமம். மூளையால சிந்திக்கவும் முடியாது, அதை ஏற்கனவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்போதும் அப்படிதான் வரணும். வயிறு நிறைச்சிட்டு வராண்டா யாரும். எல்லாரும் அப்படிதான் வரீங்க நம்புறேன். அடுத்தது பாருங்க, அடுத்தது இது மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். A disordered stomach produces a disordered uncertain state of mind. ஒரு ஒழுங்கினமான வயிறு எதை உருவாக்குதான்? ஒரு ஒழுங்கினமான ஒரு மனநிலையை உண்டாக்குதான். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது நீங்க எப்படி சீரியஸ் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம வயிறுல இம்ப்ராப்பரான உணவை, ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை போடாம
ஒரு இம்ப்ராப்பரான ஒழுங்கீனமான சில உணவுகளை, ஆரோக்கியமற்ற உணவுகளை உள்ள போட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது என்ன சொல்றாங்க, ஆஃபன் இட் காசஸ் இரிட்டபிலிட்டி, ஹார்ஷ்னஸ். பேர் பாத்தீங்களா, எப்பவும் எரிச்சுட்டே இருப்பான், எரிஞ்சுட்டே இருப்பான். சொல்லுவாங்கல்ல, மசாலாவை ரொம்ப போடுற போல அப்படின்னு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல அவங்க அம்மா ரொம்ப மசாலா போடுறாங்களோ, அதனால என்னடா எரிஞ்சுட்டே இருக்கிற. ஆனா சில நேரத்துல அது உண்மைதான். ஏன்னா ஸ்பைசஸ் வந்து என்ன ஆகும்னா நர்வ்ஸை ட்ரிகர் பண்ணும். அதிகமான ஸ்பைசஸ் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதிகமான காரம் சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு தேவை கண்டிப்பா, அதிகமா. ஏன்னா அது என்ன உண்டாக்கும், இரிட்டபிலிட்டியை உண்டாக்கும், எச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்ச செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? இந்த பிசிக்ஸ் சரீரத்துக்கும் ஆவிக்குரிய கருத்துக்கும் ரெண்டுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட் நம்பர் 3, சுத்தமான அசுத்தமான உணவுகள். இப்ப தானியேல் ஏன் அந்த உணவை சாப்பிடலன்னு படிச்சோம்? தீட்டுப்பட்ட உணவு. அப்படின்னா இன்னொன்று தானியேலுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கும் பிசிக்கலுக்கும் சரீரத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் அங்க இருக்குது. சரிங்களா? இப்ப தீட்டுப்பட்ட உணவுன்னு சொன்னார். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் எதெல்லாம் தீட்டுப்பட்ட உணவு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? எதெல்லாம் தீட்டுப்பட்ட உணவு என்று சொன்னா அசுத்தமான உணவுனா என்ன நம்ம பார்க்கணும். சரி, உணவில் சுத்தம் அசுத்தம் என்று இரண்டாக தேவன் பிரித்து வைத்தார். இருக்குதா இல்லையா பைபிள்ல? நீங்க எல்லாரும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா லேவியராகமும் 11ஆம் அதிகாரத்தை படிக்கணும். சரிங்களா? நான் இன்னைக்கு எல்லா வசனத்தையும் காண்பிக்க போறது இல்ல, ஒரு சில வசனத்தை காமிக்கிறேன். உணவில் சுத்தம் அசுத்தம் என்றும் இரண்டாக தேவன் பிரித்து வைத்தார். லேவியராகமும் 11ஆம் அதிகாரம். லேவியராகமும் 11ஆம் அதிகாரம். சரி, ராஜாவின் போஜனம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? தீட்டானது. இந்த தீட்டானதை சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதா? தானியேல் ஏன் சாப்பிடல? நம்ம படிச்சோம் ஏற்கனவே, தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. அப்ப தானியேல் ஏன் சாப்பிடல? அந்த உணவு என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும், அதனாலதான் சாப்பிடல. அப்ப தீட்டுப்படுத்தக்கூடிய உணவுனா என்ன? சரி, லேவியராகமம் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம், லேவியராகமும் 11ஆம் அதிகாரத்துல 44 இருந்து 47. லேவியராகமும் 11 44 இருந்து 47. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல், இருக்குதுங்களா? தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்களை உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பண்ணின கர்த்தர், நான் கர்த்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக சொல்றாரு. நீங்க தரையில ஊறுகிற எந்த பிராணிகளும் தீட்டுப்படுத்தக்கூடாது, பரிசுத்தமாக்கி கொண்டு. ஏன்னா நான் யாரு அப்படின்னு சொல்றாரு. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீரில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமி மேல் வருகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப இங்க ஆண்டவர் எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எது புசிக்கத்தக்க உணவு, எது புசிக்கத்தக்காத உணவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சில உணவுகளை பட்டியலிடுறார். நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நான் சொன்னேன் லேவியராகவும் 11ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு சொன்னேன், அப்படித்தானே? இன்னொரு அதிகாரம் வந்து உபாகமும் 14. யாரும் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் வந்து எந்த அதிகாரத்துல சுத்தமான உணவு அசுத்தமான உணவுகளை குறித்து பேசுறாரு அப்படின்னா 2 அதிகாரம் உங்க மனசுல எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். என்னென்ன அதிகாரம்? லேவியராகவும் 11, உபாகமும் 14. லெவிட்டிகஸ் சாப்டர் 11, டியூட்ரானமி சாப்டர் 14. மறந்துடவே கூடாது. 2 சாப்டர்ஸ் எப்பவுமே மனசுல இருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ உபாகமத்துல 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பானது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னார்? அருவருப்பான ஒன்றை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. சரி, எது ஆண்டவருக்கு அருவருப்பான அசுத்தமான உணவுகள்? எதெல்லாம்? அந்த தீட்டுப்பட்ட உணவுன்னு சொல்றாருல, அந்த உணவு அருவருப்பான உணவு. எதெல்லாம் அருவருப்பான உணவுகள் பார்க்கலாமா? உபாகமத்துல 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8. உபாகமத்துல 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8. மிருகங்களில் விரிக்குழம்பு உள்ளதா இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசைப்படுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எதை புசிக்கணும்? மிருகங்கள்ல விரிக்குழம்பு உள்ளதா இருந்து
அசை போடுகிற உணவை நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். அப்ப ரெண்டுமே இருக்கணும். விரி குழம்பு இருக்கணும், அசை போடவும் செய்யணும். இப்ப சொல்றாங்க பாருங்க, அசை போடுகிறவைகளிலும் விரிக்குழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒட்டகம் முசலுமே, குழி முசலுமே, அவைகள் அசை போட்டோம், அவைகளுக்கு விரிக்குழம்பு இல்லை. விரிக்குழம்பு உங்களுக்கு புரியுதா? அந்த படத்துல அந்த காலை பாத்தீங்களா? அந்த மிருகத்துடைய காலை உங்களால பார்க்க முடியுதுங்களா? அதுதான் அந்த விரிக்குழம்பு. சரிங்களா? ஆனா விரிக்குழம்பு இருக்கணும், அசை போடணும். ரெண்டுமே சேர்ந்தாதான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஏன்னா ஒரு சில மிருகங்கள் அசை போடுது, ஆனா என்ன செய்யல? விரிக்குழம்பு இல்ல. எது? ஒட்டகம் முசலு சாப்பிடலாமா? முயல் கறி ஒட்டகம்லாம் சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. சரிங்களா? ஆனா எதை சாப்பிடலாம்? விரிக்குழம்பு உள்ளதும் அசை போடுறதும் சாப்பிடலாம். இப்ப இது மாடு, விரிக்குழம்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அது அசை போடுதா? அசை போடுது. அப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரிங்களா? கோழி, ஆடு, சரிங்களா, நம்ம என்ன செய்யலாம்? அது சாப்பிடலாம். சரி, அடுத்தது அசை போடும் மிருகங்கள் சுத்தமானவைகள் என்று தேவன் கூறியிருக்கிறாரே, அவைகள் எந்த உணவை அசை போடும்? சைவமா அசைவமா? இந்த அசை போடும் மிருகங்கள் இருக்குல்ல, இந்த மாடு இதெல்லாம் இருக்குல்ல, அது எந்த சாப்பிடும்? வெறிக்குழம்பு, வெறிக்குழம்பு உள்ளதும் அசை போடுற உணவு எதை சாப்பிடும்? யோசிங்க. நீங்களாம் யோசிச்சு சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், யோசிங்க. அது சைவத்தை அசை போடுமா, அசைவத்தை அசை போடுமா அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது போயிடலாம். இன்னும் வேற என்ன உணவுகள்? எது ஆண்டவருக்கு அருவருப்பான அசுத்தமான உணவுகள்? டியூட்ரானமி சாப்டர் 14 verses 6 to 8. உபாகம் 14 6ல இருந்து 8. பன்றியும் புசிக்கத்தகாது. பாத்தீங்களா? பன்றி கறி சாப்பிடலாமா? சாப்பிட பாருங்க, அது விரிக்குழம்புலதா இருந்தவும் அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமா இருப்பதாக இவளின் மாம்சத்தை புசியாமலும் இவளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. பாத்தீங்களா? அது அசுத்தமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நானு ஒரு முறை என்னுடைய பிள்ளைங்களுக்கு, ஒரிசால இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த கிளீன் அண்ட் அன்கிளீன் ஃபுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்களா? உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்ல, கர்த்தருடைய கிருபையினால ஒரிசால ஊழியம் செஞ்சுட்டு வரோம். சரிங்களா? அப்ப ஒரு சில வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த கிளீன் அண்ட் அன்கிளீன் ஃபுட்டை, சுத்தமானது அசுத்தமான உணவை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு பொண்ணுகிட்ட, ஒரு பொண்ணு போய் இன்னொரு பொண்ணுக்கு, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சான், அதெல்லாம் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அந்த வசனம் நான் போடல. எந்த வசனம்? மத்தேயு 15ல 17. மேத்யூ சாப்டர் 15 verse 17. மேத்யூ சாப்டர் 15 verse 17. அடுத்த வாரம் இதை படிக்க போறோம். சரிங்களா? அடுத்த வாரம் படிக்க போறோம். என்ன வசனம்னா, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? வசனம் எல்லாம் வாய்க்குள்ள போயிட்டு எல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் வெளியில வந்துருது ஆசனம் வழியா. அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டாங்களாம், எப்பா எல்லாம் போயிட்டு வெளியில வந்துடும் சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணுக்கு நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா, இந்த மத்தேயு 15 நல்லா படிமா. இதுல இந்த வாய்க்குள்ள போறதுன்னு சொல்றாருல, அது எதை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறாரு? இந்த 15ல சுத்தமான உணவு அசுத்தமான உணவுன்னு ஏதாவது ஒரு டாபிக் இங்க வருதா அப்படின்னு அப்படின்னு படிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த வாரம் இந்த அதிகாரத்தை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அப்ஜெக்ஷன்ஸ், அடுத்த வாரம் சில கேள்விகள். சரிங்களா? இந்த 15வது அதிகாரத்துல சுத்தமான உணவு அசுத்தமான உணவு குறித்து ஆண்டவர் இங்க பேசுறாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் அதை குறித்து பேசவே இல்லை. ஆண்டவர் அப்ப இந்த வாய்க்குள்ள போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போ அப்படின்னு சொல்றாருல, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் சிந்திக்க போறோம். ஆனா இப்ப வாய்க்குள்ள போறதெல்லாம் ஆசன வழியா போயிடும், அதனால ஏசப்பாவே சொல்லிட்டாரு என்னனாலும் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. எந்த பிரச்சனை தெரியுமா? இந்த வசனம் தான். இங்க பாருங்க, பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்படித்தானே? இப்ப இந்த வசனத்தை காமிச்சிட்டு எதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஏசப்பாவே அப்படி சொல்லிட்டாரு. ஆனா ஏசப்பா அந்த அதிகாரத்துல பன்றி இறைச்சி குறித்து அங்க பேசவே இல்லை. நீங்களே மத்தேயு 15 படிச்சு பாருங்க. அங்க பன்றி இறைச்சியோ, அங்க முயலோ, புலி முசலோ, அங்க ஒட்டகமோ எதுவுமே வந்திருக்காது. அங்க சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகத்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசல. வேற ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு, நம்ம பார்க்கலாம். இப்ப ஒருவேளை அந்த வசனத்தை எடுத்துட்டு நம்ம அது என்னனால சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 66:15
15ஆம் வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதல் அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். இது எதை குறித்து பேசுது? இது எத்தனாவது வருக? கர்த்தர் அக்கினியோடு வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார். இது எத்தனாவது வருக? இது 2வது வருக, அப்படித்தானே? 16ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். ஞாபகம் இருக்கா? பட்டயம், பட்டயத்தினால அவர் வருவாரு, வழக்காடுவார். எங்கேயாவது வசனம் இருக்கா? இது எத்தனாவது வருக? 2வது வருகையில நடக்கும். சரிங்களா? 2வது வருகையில பட்டயத்தினால வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்க. இந்த வசனத்தை எழுதி வச்சுக்க. நம்ம வாசிக்க போறதுல வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 19ல verses 13 till 15, 13 till 18 போட்டுக்கங்க. 13ல இருந்து 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ல 13ல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுது. அவர் வாயிலிருந்து என்ன புறப்படும்? கூர்மையான பட்டயம் புறப்படும் அப்படின்னு படிக்கலாம். 15ஆவது வசனத்துல, வெளிப்படுத்தல் 19ல 15ல படிச்சு பாத்தீங்கன்னா புறஜாதியில வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படும் இருக்குதா? அப்ப இந்த ஏசாயா 66 15 16ஆவது வசனம் எதை குறித்து பேசுது? 2வது வருகை குறித்து பேசு, அப்படித்தானங்க? இப்ப 17ஆவது வசனம் பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய 2ஆம் வருகையில யாரெல்லாம் அழிப்பேன்னு சொல்றாரு? தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும், தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும். இங்க பாருங்க, பன்றி இறைச்சியையும் பாத்தீங்களா வருதா? பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும், அருவருப்பானது வருதுங்களா இல்லையா? நம்ம எதெல்லாம் அருவருப்பானதுன்னு பார்த்தோமா? எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க எல்லாருக்கும் புரியுதா? அப்ப 2ஆம் வருகையில யாரெல்லாம் அழைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு? பன்றி இறைச்சி சாப்பிடுறாங்க, அருவருப்பான உணவுகள். நம்ம பார்த்தோம்ல, ஒட்டகங்களோ அங்க முயலோ, சரிங்களா, அந்த விரி குழம்பும் அசை போடாத உணவுகளை சாப்பிடும்போது அருவருப்பான உணவுகள், தீட்டு. அந்த உணவை சாப்பிடும்போது தேவன் என்ன செய்வாராம்? அழிப்பேன். எப்ப அழிப்பேன்னு சொல்றாரு? 2ஆம் வருகை. அப்ப அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த வசனத்தை அப்படியே நம்ம எடுத்துட்டு நம்ம என்னனாலும் சாப்பிடலாம் அப்படின்னா, அப்ப 2ஆம் வருகையில ஏன் ஆண்டவர் அவங்களை அழிப்பேன்னு சொல்றாரு? அப்ப அந்த வசனம் வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அது என்ன செய்து பேசுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அதை எல்லாரும் படிக்கணும். எல்லாருக்கும் ஹோம்வொர்க். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நல்லா படிங்க. ஆண்டவர் அங்க வாய்க்குள்ள போடுறதுன்னா அது எதை குறித்து அவர் பேசுறாரு? அந்த காரியத்தை நீங்க அந்த அதிகாரம் முழுசும் படிச்சீங்கன்னா கிடைச்சிடும். அங்க அதிகாரம் பேசினா கிடைச்சிடும். சரிங்களா? சரி, வேற என்ன அசுத்தமான உணவுகள்? சரி, மிருகங்கள்ல பார்த்துட்டோம். ஜலத்துல என்ன இருக்கும்? மீன்கள்லாம் இருக்கும். எல்லாமே சாப்பிடலாமா மீன்கள்ல? உபாகம் 14:9 பாருங்க. உபாகம் 14:9, ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிகளும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகு செதில். 10ஆம் வசனம் பாருங்க. சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. புரியுதுங்களா? காட் இஸ் சீரியஸ். சிறகும் செதில்களும், விங்ஸ். சரிங்களா? பாருங்க, அடுத்தது பாருங்க. இங்க சில மீன்களை பார்க்க முடியுதா? சிறகு இருக்குதா? செதில்கள் இருக்குதா? இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குது? செதில்கள் இல்ல, சிறகு இருக்குது. அப்படிதானே? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நம்ம படிக்க போறோம். ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அப்புறம் இது சாப்பிடலாமா? இதெல்லாம் ஜலத்துல இருக்க வேண்டியதுதானே? ஜலத்துல இருக்கக்கூடியதான். இங்க பாருங்க, எது ஆண்டவருக்கு அருவமான அசுத்தமான உணவுகள்? சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இறால் சாப்பிடலாமா? நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எது முக்கியமா பார்க்கணும்? அதுல செதில்கள் இருக்குதா, அதுல சிறைகள் இருக்குதா என்பது நம்ம பார்க்கணும். 2மே அங்க இருக்கணும். சில பேர்லாம் இன்னைக்கு கூட நான் சில கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பார்க்கிறேன், பன்றி இறைச்சி சாப்பிடுறது. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, சில கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நண்டுகள் சாப்பிடுறது, சரிங்களா, இறால் சாப்பிடுறது ஆண்டவருக்கு பிரியமற்ற உணவுகள். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஜலத்துல இருக்கிறது. ஆனா செதில்களும் சிறகுகளும் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பார்த்து 2மே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, பறவைகள்ல எது ஆண்டவருக்கு அருவருப்பான அசுத்தமான உணவுகள்? பறவைகள்ல உபாகமும் 14, உபாகமும் 14ல 11ல இருந்து 20, உபாகமும் 14, 11, 20ல சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம்,
நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகு, கருடன், கடலூர் ராஞ்சி, பைரியம், வல்லூரம், சகலவித பருந்து, சகலவித காகம், தீக்குருவி, கூகையும், செம்புவமும், சகலவிதமான டேகையும், ஆந்தையும், கோட்டானும், நாரையும், கூலக்கடாவும், குருவும், நீர்க்காகவும், கொக்கும், சகலவித ராஜாளியும், புழுக்கொத்தியும், வௌவாலுமே. இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? பறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு பறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப இது எல்லாம் என்னது? அருவருப்பான உணவுகள். இதெல்லாம் தீட்டுப்படக்கூடிய உணவுகள். சரிங்களா? சரி. இப்ப தானியலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்ப இந்த ராஜா பாபிலோன்ல கொடுத்த உணவு வந்து அசுத்தமான உணவுன்னு தானியலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது எந்த அதிகாரத்துல இருக்குது? லேவியராகவும் 11 இருக்குது, வெளிப்படுத்தல் 14 இருக்குது. ஆனா எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரு க்ளூ கிடைக்குது பாருங்களேன். தானியல் எந்தோ புஸ்தகத்தை படிச்சிருக்காரு பாருங்களேன். தானியல் 9:11 பாருங்க. தானியல் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல, இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினும் எங்கள் மேல் சாரி எந்த புஸ்தகத்தை படிச்சிருக்காரு அவர்? மோசே சாரி தானியல் மோசேனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிச்சிருக்கிறார். மோசே என்னென்ன புஸ்தகங்கள்லாம் எழுதினாரு? ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், 5 புஸ்தகம். அப்ப தானியல் இதை படிச்சிருக்காரா இல்லையா? கண்டிப்பா படிச்சிருக்காரு. அங்க புஸ்தகங்கள் என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்குது. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காரு எது தீட்டு உள்ளது, எது அசுத்தமான உணவு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார்? தானியல் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால அந்த சத்தியத்துக்கு நிக்கணும், அது ஆண்டவருக்கு அருவருப்பான உணவு, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தானியல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப சுத்தமான உணவை சாப்பிடலாம், அசை போடுற உணவை சாப்பிடலாம், அப்படித்தானே? அப்ப நான்வெஜ் சாப்பிடுறது பாவம் கிடையாது. சரிங்களா? இப்ப கோழியோ, ஆடோ, மாடோ சாப்பிடுறது என்ன கிடையாது? மீனோ இல்ல செதில்கள் சிறகு உள்ள மீனை சாப்பிடுறது என்ன கிடையாது? பாவம் கிடையாது. இப்ப இந்த சுத்தமான உணவை எப்படி சாப்பிடணும்? அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரி, தானாய் செத்த மிருகத்தை சாப்பிடலாமா? சொல்லுவாங்களே, செத்து போச்சுப்பா, அடிச்சு சாப்பிட்டுருவோம்ப்பா. சரி, பீரின மிருகத்தை சாப்பிடலாமா? பீரின மிருகம். சில கடைக்கு போனீங்கன்னா, பிராய்லர் கோழியை நீங்க போனீங்கன்னா ஒரு 10 20 கோழியை ஒரே கூடையில போட்டிருப்போம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்கே பீறி கிடக்கும். சாப்பிடலாமா? சுத்தமானதை சாப்பிடுவோம், தவறு இல்லை. பீரினதெல்லாம் சாப்பிடலாமா? பாருங்களேன், இங்க உபாகம் 14:20, உபாகம் 14:20ல சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம். பாத்தீங்களா? சுத்தமான சாப்பிடலாம். ஆனா பாருங்க 21ல தானா இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். டியூட்ரானமி சாப்டர் 14 verses 20 and 21. சரிங்களா? தானா இறந்து போனது ஒன்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிட. சில பேர் சொல்லுவாங்களே, அது சாகுற மாதிரி இருக்கு, கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்குதுப்பா, இன்னைக்கே அடிச்சிருவோம், இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டுருவோம். அதுவே செத்து போற நிலைமையில இருக்குது. அப்படின்னா என்ன ஆச்சா? என்ன பிரச்சனை அதுக்கு? ஏன் தானா இறக்குது? இதுக்கு ஏதோ வியாதி இருக்குது, சிக்கா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்றாரு, சுத்தமானதான் சாப்பிடுங்கிற. ஆனா அது இறந்து போன நிலையில இருக்கு, இப்பவே முடிச்சிடலாம், அதை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஆண்டு அது வந்து அப்படி சாப்பிட்டேன்னு சொன்னால் அது அசுத்தம், அது அருவருப்பான ஒரு காரியம். லேவியராகும் 11:39 சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு ஆகாரத்துக்கு என்ன ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகாரத்துக்கான உணவு தான், ஆனால் செத்து போச்சு அப்படின்னா. 40 பாருங்க, அதில் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். வந்துருச்சா? அப்ப தானா இறந்து போன உணவை சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்ட உணவு? தீட்டுப்படுற உணவு. அடுத்தது பாருங்க, லெவிட்டிகஸ் சாப்டர் 7 26 27, லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 26 27 பாருங்க. அடுத்தது வேற என்ன? ரத்தம் சாப்பிடலாமா? ரத்தம் சுத்தமான உணவு தான், ரத்தம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. லேவியராகமம் 7 26 27, உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் ரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் ரத்தத்தையாவது நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. எவ்வித ரத்தத்தை ஆகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாது ஆன சொல்றாரு? எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸ் ரத்தம் குறைவா இருந்துச்சு, சில நேரங்கள் அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க.
ஆனா அந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு ப்ராசஸ் அடையணும் தெரியுமா? அது எந்த அளவுக்கு ஸ்டெரிலைசேஷன், அது சுத்தமாக்கப்படணும். அந்த ரத்தம் ரொம்ப ப்ராசஸ் அடைஞ்சு சுத்தமாக்கப்படணும். அதுவும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ரத்தத்தை கொடுக்க முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு சில இன்ஜெக்ஷன் அதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அந்த ரத்தத்தை நம்ம கனெக்ட் பண்ண உடனே அவங்களுக்கு சில நேரம் சில்ஸ் வரும், சில நேரம் காய்ச்சல் வரும், சில அலர்ஜி ஆயிரும். தவறான பிளட்டை கொடுத்தா பேஷண்ட் செத்தும் போயிடுவாங்க. ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்குது, அது உண்மைதான். அதே நேரத்துல ரத்தத்துல அநேக நோய்கள் என்ன செய்யுது அதுல இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரத்தத்தை நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. சரிங்களா? கொழுப்பை சாப்பிடலாமா? கொழுப்பு சில பேர் சொல்லுவாங்களே, கொஞ்சம் 4-5 கொழுப்பை உள்ள போடுங்க சார், ஒரு 2-3 கொழுப்பை வெட்டி போடுங்க சார், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது சார். கொழுப்பு சாப்பிடலாமா? இதெல்லாம் நான் சுத்தமான உணவை குறித்து பேசுறேன். சரிங்களா? சுத்தமான உணவு, நான் அசுத்தமான உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது. சுத்தமான உணவுடைய ரத்தம் சாப்பிடக்கூடாது, தானா இருந்து சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடக்கூடாது? கொழுப்பு சாப்பிடலாமா? லேவியராம் 7:22, 23, 24. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவர்களின் கொழுப்பை நீங்கள் பாத்தீங்களா, மாடு, ஆடு இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா அந்த மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவர்களின் கொழுப்பை நீங்க என்ன செய்யக்கூடாது, ருசிக்கலாகுது. ஏன்னா என்ன ஆகும்? கொழுப்பு அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால் வருது, நோய் வருதா இல்லையா? அது போயிட்டு பிளட் வெசல்ஸ் எல்லாம் போய் என்ன செய்யுது? போய் பிளாக் பண்ணுது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்க கூடாது சொல்லிட்டாரா? இதை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, முக்கியமான வசனம். இந்த வசனம் எப்ப வருது? அப்போஸ்தலர் 15:19. இது எப்ப வருது? சிலுவைக்கு அப்புறம் வருது. சிலுவைக்கு அப்புறம் வருது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்கம் பண்ணலாகாது என்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் பாருங்க, நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி. நெருங்குண்டு செத்தது சாப்பிடலாமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? விலகி இருக்கணும். பாத்தீங்களா? நெருங்குண்டு செத்தது நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. பாருங்க அடுத்தது எக்ஸோடஸ் 22:31. எக்ஸோடஸ் 22:31. யாத்திராம 22:31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷரா இருக்க கிடைவீர்கள், வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசிக்காமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்க. பாத்தீங்களா? நீங்க பரிசுத்த மனுஷங்கப்பா, நீங்க எதை சாப்பிடக்கூடாது? வெளியிலே ஸ்ட்ராங்கிள்டு மீட், பீருண்ட மாம்சத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. யாராவது செக் பண்றோமா நம்ம? இதெல்லாம் வாங்க போற அந்த கோழி எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா, அங்க எங்கேயும் பீருண்டு இருக்குதா, நெருங்குண்டு செத்து இருக்கா, இதெல்லாம் செக் பண்றோமா? வெளியில பீருண்ட மாம்சத்தை புசியம் அதை நாய்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? போடணும். சரிங்களா? பாருங்க, லேவியராகமம் 17, லெவிட்டிகஸ் 17:15. தானாய் இறந்து போனதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும், அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும், தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக. லெவிட்டிகஸ் 17:15. லேவியராகமும் 17:15. தானா இறந்து போனதை பீருண்டதை புசித்தவன் யாரா இருந்தாலும், அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டாய் இருப்பானாக. ஒருவேளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஆண்டவர் அங்க ஒரு ப்ராவிடன்ஸ், வழிமுறை வச்சிருக்காரு. அப்படித்தானே? பின்பு சுத்தமா இருப்பான், சாயங்காலம் மட்டும் தீட்டா இருப்பானாக, பின்பு சுத்தமா இருப்பான். அதுக்கான ஆண்டவரே சரி சாப்பிட்டா அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லல. ஒருவேளை அறியாமையில சாப்பிட்டுருந்தா ஆண்டவர் மன்னிக்கிறேன், திரும்பி அவன் சுத்தமாயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நாமளும் இதுவரைக்கும் அறியாம சாப்பிட்டுருந்தோம், சரிங்களா, ஒருவேளை தெரிஞ்சு கூட சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா கூட ஆண்டவர்கிட்ட போய் மனம் திருப்புறது அவசியம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப சுத்தமான உணவுல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தானா இறந்ததை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, கொழுப்பை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நெருங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது, பீருண்டதை இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைங்கப்பா, நான் பரிசுத்தர்ப்பா, அதனால நீங்க என்ன செய்யாதுங்க? சாப்பிடாதுங்க, உங்களுக்கு நோய்கள் வரும் என்பதை ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? சொல்றாரு. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிக்க போறேன்னு சொன்ன? 6 பாயிண்ட்ஸ். மற்றதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் தான். 4th பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 4. இந்த சுத்தமான உணவு அசுத்தமான உணவு இது பிரமாணமா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் 10 பிரமாணம் எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த் லான்னு ஒண்ணு பைபிள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆரோக்கிய பிரமாணம். சரி, 4th
பாயிண்ட். எதற்கு இந்த பிரமாணத்தை கொடுத்தார் நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது வசனம் இருக்குதா இது வந்து பிரமாணம் அப்படின்னு வசனம் எங்கேயாவது சொல்லுதா? why did God give this health law? ஏன் ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்தார்? நான் பிரமாணம் போட்டுட்டேன். ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க, அது பிரமாணம்னு சொல்றாரா இல்லையா? இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே படிச்சோம். லெவிட்டிகேஸ் சாப்டர் 11 44 to 47, லேவியராகமம் 11 44 இருந்து 47. இத பிரமாணம் சொல்றாரு இல்லையா? சரி, நான் கீழ இருந்து வாசிக்கிறேன். சரி, மேல இருந்தே வாசிக்கவா? சரி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஏன்? நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர். நான் யாரு? பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். இப்ப சொல்றாரு பாருங்க, சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும், புசிக்கத்தக்க ஜந்துக்களும் புசிக்கத்தக்காத ஜந்துக்களும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்கள் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துகளுக்கும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்க. சொல்லிட்டாரா? பிரமாணம் அப்படி சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப ஆரோக்கிய பிரமாணம் வேதாந்தத்துல இருக்குதா இல்லையா? அப்ப சுத்தமான உணவு, அசுத்தமான உணவு, புசிக்கத்தக்க உணவு, புசிக்கத்தக்க உணவு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிரமாணமா நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து பைபிள்ல 10 பிரமாணம் தான் பிரமாணம் நினைச்சிட்டு இருக்கோம். ஹெல்த்லான்னு ஒண்ணு இருக்குது, இது தேவனுடைய பிரமாணம். இது ஒளிஞ்சு போச்சா? அப்ப இது ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப ஏன் ஆண்டவர் 2ஆம் வருகையில அழிப்பேன்னு சொல்றாரு? ஏன் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க என்ன செய்யக்கூடாது? அந்த நெருங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது. ஏன் பவுல் 1 கொரிந்தியர் 10ல நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு ஏன் சொல்றாரு? ஏன் இயேசு கிறிஸ்து அங்க லூக்கால உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் நிரம்பக்கூடாது? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன்னா அது பிரமாணம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆரோக்கிய பிரமாணத்தை சிலுவையில் என்ன செய்யல? அடிக்கல. ஏன் அடிக்கல தெரியுமா? ஏன் அடிக்கல தெரியுமா? இப்ப இயேசுவின் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாருமே ஆயத்தமாகும். இப்ப இயேசுவின் வரைக்கும் எப்படி நம்ம ஆயத்தமாகிறது? இயேசுவை போல மாறணும். அப்ப இயேசுவின் குணத்தை நம்ம மட்டும் பெறணும். இயேசுவை போல அன்பாக இருந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல போக முடியும். இப்ப தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கணும்னா எதுல முதலாவது நம்ம ஜெயிக்கணும்? உணவுக்குரிய காரியத்துல ஜெயித்தாதான் தேவனுடைய குணத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பிரதிபலிக்க முடியும். ஏன்னா அந்த பிசிக்கலுக்கும் சரீரத்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன இருக்குது? நெருங்கிய தொடர்புடையது. இப்ப ஆண்டவர் சிலுவையில உணவுக்குரிய காரியத்தை ஒழிச்சிட்டார் அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆயத்தமாக முடியும்? என்னால சாப்பிட்டு ஆயத்தமாக முடியுமா? முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்ல சொன்னேன், இந்த பிசிக்கலுக்கும் இந்த ஸ்டொமக்குக்கும் இந்த பிரெயினுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு அசுத்தமானதை சாப்பிட்டோம், சுத்தமில்லாத உணவை சாப்பிட்டோம்னா நம்ம மூளையும் அசுத்தமாயிரும், சுத்தம் இல்லாம ஆயிரும். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது? சுத்தமான குணத்தை நம்மளால ஆண்டுடைய கிருபையினால உருவாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நீ சுத்தமான உணவை சாப்பிடுப்பா, நல்ல உணவை சாப்பிடு. நீ நல்ல உணவை சாப்பிட்டா நீ நல்லதை யோசிப்ப, நல்லதை சிந்திப்ப, நல்ல கிரியைகள் உன் வாழ்க்கையில காணப்படும். புரியுதுங்களா? சரிங்களா? சரி, பாருங்களேன். ஆண்டவர் ஏன் என்ன கேள்வி? இந்த 4th கொஸ்டின் என்னது? எதற்கு ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்தார்? இங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த வசனத்தை எல்லாரும் படிக்கணும். உபாகமம் 7, டியூட்ரானமி சாப்டர் 7 12 13 14 15 12 13 14 15 ரொம்ப முக்கியமான வசனம். இதுல அழகா இருக்கு பாருங்க. எதற்கு ஆண்டவர் கொடுத்தாராம்? இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் ஆனால் என்ன நடக்குமா? 13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. இங்க பாருங்க என்ன சொல்றாரு? உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிகள் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல். பாத்தீங்களா? அப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த ஆரோக்கிய பிரமாணத்தை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா? சகல நோய்களையும் விட்டு நம்மள, பாத்தீங்களா?
இந்த கொரோனா நோயெல்லாம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு? இந்த அசுத்தமான உணவை சாப்பிட்டனாலதான் அந்த கொரோனா நோய்கள்லாம் வந்துச்சு. சீனால ஆரம்பிச்சு, சீனால சுத்தமான உணவு, அசுத்தமான உணவு வித்தியாசம் பண்ணாம எல்லா அசுத்தமானவே அருவருப்பான தீட்டுள்ளதெல்லாம் சாப்பிட்டனாலதான் பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்துச்சு. அதான் சொல்லுவாரு, சகல நோய்களை உன்னிட்டு விளக்குவார். அப்ப ஆணுடைய ஹெல்த்ல அவர் பின்பற்றணும் அப்படின்னா நோய்கள் இல்லாம தேவன் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். எந்த வியாதிகள்? எகிப்தியரின் கொடிய ரோகம். எகிப்துல என்னென்ன வியாதி இருந்துச்சு தெரியுமா? டியூட்ரானமி 28, உபாகமும் 18ல 22வது வசனம், 22, 27. டியூட்ரானமி 28ல 22, 27 பாருங்க. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும், காய்ச்சல் ஃபீவர் என்ற வார்த்தை பைபிள் இருக்குதா? காய்ச்சல் இருக்குதா? வசனம் படிச்சிருக்கீங்களா? உஷ்ணத்தினாலும் எரிப்பந்தத்தினாலும் வறட்சினாலும் டீஹைட்ரேஷன் இதெல்லாம் இருக்குதா பைபிள்? பாத்தீங்களா? கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் ஷிவரிங் இருக்கா? விஷப்பணி பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிப்பந்தமான பருக்கள், மூலவியாதி வருதா? மூலவியாதிலாம் வருதா? பைல்ஸ் இந்த மாதிரிலாம் வருதா? சொறியினாலும் சிறங்குகளினாலும் உன்னை என்ன செய்வாரு? பாதிப்பாரு. இதெல்லாம் ஏன்? அசுத்தமான உணவுகளை பின்பற்றதுனால. இதான் எகிப்தினுடைய வியாதி. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தமான உணவுகளை நீ உண்ணும் போது இதெல்லாம் இருந்து உன்னை என்ன செய்வேன்? நான் விலக்கி உன்னை நான் காப்பேன். சரிங்களா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. சரி, நம்ம காலத்துக்கு முன்னாடி நம்ம சாக முடியுமா? முடியாதா? நமக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருப்பார். மோசே எப்படி நீ மலைக்கு வந்து செத்து போப்பா, ஏசு கிறிஸ்துக்கு ஒரு நேரம் வச்சிருந்தாரு மறிக்கிறதுக்கு. அப்ப நமக்கு ஒரு நேரம் வச்சிருப்பார் ஆண்டவர், எப்பன்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாகலாமா? சாக முடியாது. பாருங்க இந்த வசனம் பாருங்க. பிரசங்கி 7:17 பாருங்க. பிரசங்கி 7:17. மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக. பைக்ல 40ல போனா நல்லது. நம்ம 60ல 100ல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தோம்னா யார் காரணம்? ஆண்டவரா காரணம். நம்ம காலத்துக்கு முன்னாடி சாக முடியுமா? முடியாதா? தண்ணி அடிக்காத, சிகரெட் அடிக்காத ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தண்ணி அடி சிகரெட் அடிப்பேன்னா சாவு வருது. அதுக்கு ஆண்டவரா காரணம்? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அநேக பேரு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியுமா? முடியாதா? ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆயுஷ் நாட்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படின்னா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த சுத்தமான உணவை சாப்பிட்டதுனால அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா சுத்தமான உணவை சாப்பிட்டாங்க. அவங்க பாருங்க வசனம் பாருங்க. சங்கீதம் 105:37 பாருங்க. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்ததில்லை. பாத்தீங்களா? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் கிடையாது. அப்ப சுத்தமான உணவு அவங்க சாப்பிட்டதுனால ஒருத்தர் கூட என்ன செய்யலையா? ஒருவனும் பலவீனப்பட்டத இல்ல. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 5, 5வது பாயிண்ட். ஜெபத்தோடி கடைசி 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் அவசரப்பட்டு எங்கேயும் வெளியில போயிடாதுங்க. ஜெபத்தோடு இந்த 2 பாயிண்ட கவனிச்சிருங்க. முக்கியமான பாயிண்ட். இந்த காலத்திற்கு ஏற்ற உணவு எது? இந்த காலத்திற்கு ஏற்ற உணவு எது? தானியேலும் அவன் நண்பர்களும் எந்த உணவை தங்களுக்கு கேட்டார்கள்? எந்த உணவை கேட்டாங்க? சரி, எல்லாரும் யோசிங்க, எல்லாரும் யோசிங்க. இப்ப தானியேல் ஏன் அந்த உணவை சாப்பிடல? அந்த அது எப்படிப்பட்ட உணவு? அசுத்தமான. அப்ப அசுத்தமான மிருகங்க, அசுத்தமான பறவைகள் இதெல்லாம் அங்க என்ன செஞ்சு இருந்திருக்கும்? பாபிலோன் நகரம் செல்வ செழிப்பான நகரம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, சுத்தமான மிருகத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். சுத்தமான பறவைகள் இருந்தா சாப்பிடலாம். காடை ஆண்டர் கொடுத்தாரா இல்லையா? சாப்பிடலாம். சுத்தமான மீன்கள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சுத்தமான இறைச்சி, ஆடு மாடு கோழி கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்ப தானியேல் என்ன செஞ்சிருக்கலாம்? ராஜாவே, சரி அசுத்தமான உணவு எங்களுக்கு வேண்டாம், அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இப்ப தானியேல் என்ன கேட்டிருக்கலாம்? சுத்தமான இறைச்சியை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அங்க இருக்காதா என்ன? கண்டிப்பா இருந்திருக்கும். ஆடுலாம் இல்லாம இருந்திருக்குமா என்ன? அது எவ்வளவு செல்வ செழிப்பான நாடு. நம்ம படிக்க போறோம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல. பொண்ணுக்கு ஒப்பிடுவார் ஆண்டவர், கோல்டு. சிங்கத்துக்கு ஒப்பிடுவார் ஆண்டவர், பாபிலோன. இப்ப அவங்க அதை கேட்டிருக்கலாம்ல. ஆனா எதைதான் கேட்டாங்க அவங்க? எதை கேட்டாங்க? தானியேல் 1:12 என்ன கேட்டாங்க?
10 நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரோம். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. எதை கேட்டாங்க? வெஜிடேரியன் டயட்டை கேட்டாங்க. ஏன் எதை கேட்டாங்க? சைவத்தை கேட்டாங்க, அப்படித்தானே? இப்போ அவங்க அசைவத்தை கேட்டிருக்கலாம்ல, சுத்தமான உணவுல அசைவம் இருந்துச்சா இல்லையா? அதை கேட்டுக்கலாம்ல. ஆனா ஏன் அதை கேட்காம ஏன் இதை கேட்டாங்க? மரக்கறியை கொடுங்க, பருப்பை கொடுங்க, தண்ணீர். ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க எந்த புத்தகத்தை படிச்சுட்டாங்க? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்ன உபவாகமத்தை புத்தகம் படிச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? அதுல இங்க பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் அவளுக்கு என்ன உணவு கொடுத்தாரு? பாவத்துக்கு முன்னாடி எந்த உணவு கொடுத்தாரு? பாவத்துக்கு முன்னாடி நான்வெஜ்ஜா கொடுத்தாரு? சுத்தமான நான்வெஜ் கொடுத்தாரா? அசைவத்தை கொடுத்தாரா? ஆதியாகமம் 1:20-29 பாருங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பாத்தீங்களா? என்ன கொடுத்தாரு? சகலவித பூண்டு, விதை தரும் கனிமரங்கள், சகல விருட்சங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அப்ப என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? சைவ உணவு தான் கொடுத்தாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப இது யாருக்கு தெரியும்? தானியேல், அனனியா, மிஷாலுக்கு தெரியும். பாவத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த உணவு இதுதான். சரி, பாவம் வந்துருச்சு, ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சவங்க. பாவம் வந்த பிறகு என்ன உணவு கொடுத்தாரு ஆண்டவர்? பாவம் வந்த உடனே நான்வெஜ் கொடுத்தாரா? அசைவத்தை கொடுத்தாரா? இல்ல. பாக்குறீங்களா? ஆதியாகமம் 3:17-18 பின்பு அவர் ஆதாமை நோக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். தெரிச்சா? அப்ப கூட நான்வெஜ் ஆர்டர் கொடுக்கல. அப்ப கூட என்ன கொடுக்கல? நான்வெஜ் கொடுக்கல. எப்பதான் நான்வெஜ் கொடுத்தாரு ஆண்டவர்? அசைவத்தை எப்பதான் கொடுத்தாரு ஆண்டவர்? ஜலத்தினால ஆண்டவர் இந்த உலகத்தை அழிச்ச பிறகு அங்க என்னதான் இருந்துச்சு? அங்க எந்த ஒரு பயிர் வகைகளோ மர காய்கறிகளோ விதை தரும் கொடி எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன கொடுத்தாராங்க? நடமாடுகிற ஜீவஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பாத்தீங்களா? இப்ப எதை கொடுக்கிறாரு? அசைவத்தை கொடுக்கிறாரு. இப்ப இங்க ஆண்டவருடைய உள்ளத்தை தானியேல், அனனியா புரிஞ்சுட்டாங்க. என்னது? ஆதியில மனுஷனுக்கு ஏற்ற உணவு என்ன உணவு? ஏற்ற உணவு சைவம்தான் ஏற்ற உணவு. இதுதான் ஆண்டவர் ஆதியில யாருக்கு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. பாவம் செஞ்ச பிறகும் அதை தான் கொடுத்தாரு. கடைசியில வழியே இல்லை, அப்படித்தானே? வழியே இல்லாதப்பதான் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? சுத்தமான அசைவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப பாருங்களேன், இங்க நம்ம அசைவத்தை சாப்பிடறதுனால பாவம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அசைவத்தை காட்டிலும் ஒரு சிறந்த உணவு எந்த உணவு? சைவ உணவு. அததான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த உணவு. பூர்ணமான ஒரு நல்ல உணவு, மனிதனுக்கு ஏற்ற உணவு. என்ன உணவு? இந்த சைவ உணவுகள். சரிங்களா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? எதை கொடுத்தாரு ஆண்டவர் அவங்களுக்கு? காடையை ஆண்டவர் கொடுத்தாரா? இவங்களா கேட்டாங்களா? ஆண்டவர் அவங்களுக்கு காடை கொடுக்கணும்னு சித்தமே கிடையாது. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சங்கீதம் 78 23-25 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களின் அப்போனா தூதர்கள் சாப்பிடுற அப்பம் இல்ல, தூதர்களால அந்த அப்பம் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சரி, அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். எந்த ஆகாரம் கொடுத்தார் ஆண்டவர்? அப்பத்தை கொடுத்தார். ஆனா மனுஷன் சண்டை போட்டான், முறுமுறுத்து என்ன கேட்டான்? காடையை கேட்டான். அதனால காடையை கொடுத்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா ஆணுடைய உள்ள என்னது? என் பிள்ளைங்க நல்லா சைவ உணவுகளை என்ன செய்யணும்? அவங்க சாப்பிடணும். ஏன்னா அதுதான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனா இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. யார் தெரியுமா? இந்த வசனம் நல்லா பாருங்க. தானியேல் 1:10 பிரதானிகளின் இப்ப தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாக என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். இப்ப தானியேல் சொல்றாரு, இல்ல இந்த உணவை நாங்க சாப்பிட மாட்டோம், அதுல தீட்டு இருக்குது, தீட்டுள்ள உணவு அப்படின்னு சொன்ன உடனே
இந்த பிரதானிகளின் தலைவன் யாரு? பாபிலோன். பாபிலோனின் பிரதானி தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர், இந்த வசனம் நல்லா கவனிங்க, அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கலாம், உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? சரி, இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு? யாரோ சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ல வர்றாரு அவரு? நான் இப்ப ராஜாவின் உணவை கொடுக்காம இவங்க இந்த உணவு வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம். இப்போ அவங்க சொல்றாங்க. சொல்றது யாரு? பாபிலோன்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயோ, நான் பயப்படுறேன், இந்த உணவை நீங்க சாப்பிடாம இருந்தா மத்தவங்க, அந்த வாலிபர்கள் வேற உணவை சாப்பிடுவாங்க, அவங்க முகங்கள்லாம் எப்படி இருக்கும்? புஷ்டியா இருக்கும். ஆனா உங்க முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிடும். எந்த உணவை சாப்பிட்டா வாடி போயிரும் சொல்றாங்க? சைவ உணவை சாப்பிட்டா உடம்பு வந்து வாடி போயிடும். இது யார் சொன்னது? இது பாபிலோனினுடைய உபதேசம். நீங்க சொல்றாங்க இல்லையா, வெஜிடேரியனை சாப்பிட்டா உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பா. இப்ப நான் சில உடம்ப காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த படத்துல. அது வந்து பைபிள் சத்தியம் கிடையாது. வெஜிடேரியன் சாப்பிட்டா உடம்புக்கு மெலிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், வைட்டமின்ஸ் எல்லாம் குறைவாயிரும். அது வந்து பாபிலோனின் சத்தியம். பாபிலோனிய சொன்னா என்ன சொன்னா? முகம் வாடி போயிடும். இப்ப இங்க பாருங்க, அனிமல்ஸ்ல ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ் என்னது? இந்த மரம் செடி கொடிகளை சாப்பிடுறதா ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ் என்னது? இந்த மிருகங்கள் இதெல்லாம் சாப்பிடுற மீட் ஈட்டிங் அனிமல்ஸ். இது பிளான்ட் பேஸ்ட். இதுல இந்த படத்துல பாருங்க, யார் வரான்னு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. யார் அவரு? கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. யாரு? எலிஃபண்ட், யானை. யானை எந்த உணவு சாப்பிடுது? ஹெர்பிவோரஸ். யானை வந்து கார்னிவோரஸ் கிடையாது. ஹெர்பிவோரஸ் என்னது? மரம் செடி கொடிகளை சாப்பிடுறது. எப்படி இருக்கு பாருங்க யானை. இப்ப யாரு சொன்னது வாடி போயிரும் அப்படின்னு? அந்த பஃபலோவை பாத்தீங்களா? இந்த சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, இன்னொன்னு காமிக்கிறேன். இதுல பாருங்க, இந்த லிஸ்ட்ல நீங்களே போய் படிச்சு, நீங்களே உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க், கூகுள்ல போயிட்டு பிளான்ட் பேஸ்ட் அனிமல்ஸ படிங்க. எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? காண்டாமிருகம், ரைனோசரஸ், நீ கூகுள்ல போட்டு பாருங்க, அது பிளான்ட் பேஸ்ட் அனிமல். சரிங்களா? ஹிப்போபொட்டமஸ், நீர் யானை, இதெல்லாம் என்ன தெரியுமா? பிளான்ட் பேஸ்ட். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தராருன்னா, இந்த மிருகத்தை பாரு, அதுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டு எப்படிலாம் இருக்குது பாரு. ஆனா நீ என்ன சொல்லி தர? அசைவம் சாப்பிட்டாதான் உடம்பு பெருசாகும், பெருசாகாது. சரி, இங்க பாருங்க, இவர் யார் தெரியுமா? இவர் வந்து வெயிட் லிப்டர். இவர் பெரிய வெயிட் லிப்டர். இவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிருக்கிறாரு. கின்னஸ் ரெக்கார்டு எப்படி இருக்காரு பாருங்க ஆளு. கின்னஸ் ரெக்கார்டு எவ்வளவு கேஜி தூக்குறாரு தெரியுமா? நான் இது கீழே நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இவர் 2000 இதுல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2005 இருந்தே இவர் வந்து வெஜிடேரியன். அதுக்கப்புறம் 2011 வீகனா மாறிட்டாரு. 2005 வெஜிடேரியன், அதுக்கப்புறம் வீகனா மாறிட்டார். இவர் கேஜ் பாருங்க, இப்படியே தூக்கிட்டே வர. 2009 162.5 இப்படி தூக்குறாரு. 2011 185, அப்புறம் 2011 190 கேஜி, அப்புறம் 2020 2015 560 கேஜி. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 2013 555 கேஜி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிருக்கிறார். இவர் சாப்பிட்டதுலாம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த உணவை தானியேல் தெரிந்து கொண்டாரோ அந்த உணவை தான் இவரு சாப்பிட்டாரு. நம்ம மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து எல்லாருடைய மைண்ட்ல, நானும் இந்த சில நேரம் இந்த தீர்மானம் எடுக்கும் போது எங்க அம்மா அப்பெல்லாம், ஆளு இப்படி கிடக்குற, மெலிஞ்சு கிடக்குற. நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அந்த சைவ உணவை சரிசமமா எடுக்கிறது இல்லை. சைவ உணவுல சக்தி இருக்குது, ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, பேலன்ஸ்டா எடுக்கிறது இல்ல. நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு பருப்பு மட்டும் சாப்பிட்டு மத்ததே சாப்பிடணும்ல. நமக்கு புரோட்டீன்ஸ் தேவை. அப்ப நல்ல கிராம்ஸ் சாப்பிடணும், நல்ல பீன்ஸ் சாப்பிடணும், அப்படித்தானே நல்ல சென்னை கிராம்ஸ் சாப்பிடணும். நம்ம அதெல்லாம் சாப்பிடறதில்ல. நம்ம வந்து வெஜிடேரியன் பா, நான் அதெல்லாம் தொடவே மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடும். கடைசியில என்ன ஆகும்? இந்த மாதிரி ஆக முடியுமா? அது மாத்திரம் இல்ல, இப்ப பாருங்க இவர் எப்படி இருக்காரு பாருங்க. இவர் இப்ப ஒரு பெரிய இவர் வந்து வெஜிடேரியன் வீக்னா அட்வர்டைஸ் பண்றக்கூடியவர். சரிங்களா? இவர் சொல்றாரா, இவர் இதுல என்ன போட்டிருக்காருன்னா, அன்னைக்கு பேர் சொல்றாங்களா, நல்ல கறியும் முட்டையும் சாப்பிட்டாதான் புரோட்டீன் கிடைக்கும், பிளான்ட் பேஸ் சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பொய் அப்படின்னு இவர் சொல்றாரு.
இதுல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு நல்ல பிளான்ட் பேஸ்ல நல்ல புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் இந்த தாத்தா, இவர் பேர் டாக்டர் ஜான் ஸ்கார்பெர்கர். இவருக்கு 101 வயசு, லாங்குவிட்டி 101 வயசு. இவர் என்ன தெரியுமா, இவர் சாப்பிடறதுலாம் பிளான்ட் பேஸ்ட் உணவு தான், சைவ உணவுகளை சாப்பிடுவார். இவர் நீங்க சும்மா யூடியூப்ல போட்டு பாருங்க. ரீசெண்டா ஒரு நல்ல இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. 101 வயசு, 101 வயசு. சரி, எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. அவர் என்ன தெரியும், வெஜிடேரியனா இல்லையா? இப்ப ரீசெண்டா அவங்க வெஜிடேரியன் மாறிட்டாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் தான், சில ஆண்டுகளா. ஏன் தெரியுமா? போக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதை சாப்பிட்டனால நல்லா போக்கஸ் பண்ண முடியுது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுனால நல்ல உணவுகள். இந்த சில பேர் டாப், இவங்க டாப் பாடி பில்டர்ஸ், டாப் டென்னிஸ் பிளேயர் இவங்கலாம். இந்த அர்னால்டு ஸ்குவார்சிநகர், அர்னால்டு பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்லாம் முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா இப்பெல்லாம் அவங்க எல்லாம் பிளான்ட் பேஸ்ட என்கரேஜ் பண்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? சரி, கடைசியில முடிச்சிடலாம். 6வது பாயிண்ட் முடிக்க போறோம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தானியேல் உணவு சிறந்த உணவு, அப்படிதானே நம்ம எல்லாரும். ஆனா எப்படி ஜெயிக்கிறது, முடியுமா? என் வாழ்க்கையிலேயே தோல்விகள் இருக்குது. சரிங்களா? என் வாழ்க்கையில இன்னும் நான் பூர்ணமா தீர்மானம் எடுக்காம இருக்கிறேன். ஒரு சில காரணத்தினால. பலன் வேணும், நம்ம எல்லாருக்குமே பலன் வேணும். எனக்கும் பலன் வேணும், எனக்கும் ஆண்டவர் பலனை தரணும். ஆனா எப்படி ஜெயிப்பது? ஆனா சத்தியம் உண்மை, இதான் சத்தியம், அப்படித்தானே? இதான் சத்தியம். எப்படி ஜெயிக்கிறது? ஹவு டு ஓவர் கம். கடைசியா ஏசு கிறிஸ்து ஜெயிச்சாரா இல்லையா உணவுக்குரிய காரியத்துல? எப்படி ஜெயிச்சாரு ஏசப்பா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தினால. அப்ப எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு 4ஆம் வசனத்துல மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மேத்யூ சாப்டர் 4 வெர்ஸ் 4ல எப்படி வார்த்தையினாலே பிழைப்பான். சாத்தா என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இப்படிதான் சாத்தா இங்க என்ன சொல்ல வரான் தெரியுங்களா? இந்த பலத்தை சார்ந்திருங்க, நீ தேவனுடைய குமாரன். ஆனால் சோதனையிலே பெரிய சோதனை என்ன தெரியுங்களா? பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம பலத்தினால, நம்ம பலத்தை சார்ந்து உணவுக்குரிய காரியத்துல ஜெயிப்பதற்கு தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளணும் என்பதற்காக சாதம் சோதிச்சான். இந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். 2 வசனம் வாசித்து முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சூப்பரா இருக்கும் அந்த வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப யார் தான் நமக்கு நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்? சரீரம். இந்த சரீர பிரகாரமா இருக்க காரியத்துல யார் தான் நமக்கு வெற்றி கொடுக்க முடியும்? சமாதானத்தின் தேவன் தாமே. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆண்டவர் தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? வெற்றியை கொடுக்க முடியும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 21:34, 36, 34, 36. இந்த வசனம் ஏற்கனவே படிச்சிட்டோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் உணவை குறித்து பேசுறாரு. ஆனா 36ல பாருங்க எப்படி ஜெயிக்கணும்னு சொல்றாரு. 36ல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரங்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி விழித்திருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த பெருந்திண்டில இருந்து எப்படி ஜெயிக்கலாம்? ஓவர் ஈட்டிங்ல இருந்து எப்படி ஜெயிக்கலாம்? எப்பொழுது நம்ம என்ன செய்யணுமா? ஜெபத்துல இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? உணவுக்குரிய காரியத்துல கூட நம்ம பலத்தினால நம்ம ஜெயிக்க முடியாது. சில பேர் சமோசா பைத்தியமா இருப்பாங்க, சில பேர் கபாப் பைத்தியமா இருப்பாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது பெருந்திண்டி, ஆனா அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. ஏற்கனவே சாப்பிட்டு இருப்பாங்க. சில பேர் சிப்ஸ் ஆர்வமா இருப்பாங்க. எப்படி ஜெயிக்கிறது இந்த உணவு காரியத்துல? முழங்கால் போடுறதுதான். நம்ம கிட்ட பலன் கிடையாது. ஆண்டு சொல்ல, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நீங்க எப்பொழுது ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க. சரிங்களா? அப்ப அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படிதான் ஜெயிக்க முடியும்? முழங்கால் போட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். இந்த வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம். பிரசங்கி 10:17. பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள. நம்ம எப்படி எதுக்காக சாப்பிடக்கூடாதா? வெறிக்க உண்ணக்கூடாதா? எப்படி உண்ணணுமா? பலன் கொள்ள உண்ணணுமா? உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிடணும். எதுக்கு சாப்பிடக்கூடாது? நாக்குக்காக சாப்பிடக்கூடாது. சரிங்களா? பலனுக்காக சாப்பிடணும்.
ஏற்ற வேளையில் உண்கிறவர்களாய் இருக்கப்பட்ட தேசமே, நீ பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியம் வாங்கலாம்? யாரெல்லாம் ஏற்ற நேரத்துல, கரெக்ட் டைம்ல யார் சாப்பிடுறாங்களோ. லேட் நைட்ல சாப்பிடக்கூடாது, அது நல்லது கிடையாது. சரிங்களா? கரெக்ட் டைம்ல ஏற்ற வேளையில யார் சாப்பிடுறாங்களோ அவங்க பாக்கியம் வாங்கலாம். வெறிக்க உண்ணாம பெலன் கொல்ல யார் உண்றாங்களோ அவங்க பாக்கியவாங்க. ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகளை Proverbs 23:1-2ல, நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தா நீ என்ன செய்யணும்? நன்றாய் கவனித்து பார். Proverbs 23:1-2ல என்ன சொல்றாரு? நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தா உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய், நம்ம என்ன செய்வோம்? கிடைச்சிச்சுப்பா, கல்யாண வீட்டுக்கு போனா கிடைச்சிச்சுப்பா, முடிச்சிருப்பா, விட்றா சாமி அப்படின்னு முடிச்சிடும் எல்லாத்தையும். வசனம் சொல்றது நீ நன்றாய் கவனிச்சு பாரு. அதிபதி, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வை. எங்க கத்திய வைக்கிறது? எப்படி வைக்கிறது? கத்திய வைக்கிறது என்ன அர்த்தம்? அடக்கு அடக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி முடியும்? போஜன பிரியனா இருந்தா, போஜன பிரியன் பரலோகத்துக்கு போக முடியாது. போஜன பிரியன் ஏசா பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் பெலன் தேவை. பாருங்களேன், நம்ம அந்த உணவுக்குரிய காரியத்துல என்னைக்கு நம்ம சீரியஸா இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெலன் கொள்ளும். எதை வயிற்றுக்குள்ள போடுறோமோ அதுதான் மைண்டுக்குள்ள போக போகுது. அந்த மைண்டுக்குள்ள போகக்கூடிய காரியம் தான் சரியான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்ய போகுது. அப்ப சின்ன சின்ன உணவுக்குரிய காரியத்திலையும் தேவனிடத்துல பெலனை கேட்கணும். சில நேரத்துல நானும் 6 மணிக்கு சாப்பிட்டுருவேன், பார்த்தா 8 மணிக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டிய இருக்கும். அங்க போய் உட்கார்ந்தா நமக்கு பிடிச்சதெல்லாம் அங்க கிடக்கும். நான் இங்க இருந்தே ஜோம் பண்ணிட்டு போவேன், ஆண்டவரே பெலனை தாங்கப்பா, கொஞ்சம் பெலனை தாங்கப்பா, முடியாதுப்பா, ஜெயிக்க முடியாதுப்பா அப்படி ஜோம் பண்ணிட்டு போனாதான் அங்கே நமக்கு நண்பர்களா இருப்பாங்களே, எல்லாம் பிளேட் எடுத்துட்டு வந்து நிப்பாங்க பக்கத்துல. பாடுவேன், கொஞ்சம் சாப்பிடு பாடுவேன், கொஞ்சம் ஒன்றாகாது பாடுவேன், சாப்பிடுங்க. ஜெபம் பண்ணாதான். இல்லாட்டா சாத்தான் பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், சாத்தான் நம்மளை எதுல சோதிப்பா? உணவுக்குரிய காரியத்துலதான் சோதிப்பா. இயேசுவான் தேவனே அனுமதிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் வழி எடுத்து போனார், அப்படித்தானே? ஏன்னா உணவுக்கு ஒரு காரியத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற எல்லா காரியத்திலும் ஜெயிக்க முடியும். உணவுக்குரிய காரியத்துல ஆண்டவரோடு சார்ந்து வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் தானியேல், அனனியா, மிஷாவேல் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல அவங்க தீர்மானம் பண்ணாங்க, அப்படித்தானே? அதுல தீர்மானம் பண்ணதுனாலதான் அவங்களால பரிசுத்தமாக அந்த பாபிலோன்ல வாழ முடிஞ்சிச்சு. இல்லாட்டா அவங்களால வாழ்ந்திருக்க முடியாது. சாத்தான், அதெல்லாம் சொல்ல வரேன், சாத்தான் நம்மளை எதுல அடிப்பான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை தோக்கடிப்பதற்கு முதல்ல அவன் எதுல அடிப்பான்? உணவுக்குரிய காரியத்துல அடிச்சிருவான். நீ என்னனாலும் சாப்பிடு, கண்ட மணிக்கு சாப்பிடுன்னு சொல்லிடுவான் நம்மளை. நம்ம அதுல தோக்கடிக்கப்பட்டோம். நீங்க நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க உணவுல தோக்கடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதுல தோக்கடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் பாவத்துல போய் விழுந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில ரொம்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் உணவுல தோக்கடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் பாவத்திலேயே தோக்கடிச்சிருப்பான். சரிங்களா? அப்ப உணவுக்குரிய காரியத்துல மாற்றம் வந்துச்சு. அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? மாற்றம் வந்துச்சு. ஆனா அந்த மாற்றத்தினால அவங்க மாற்றப்பட்டாங்களா? இல்ல. அந்த மாற்றத்தினால மாற்றப்படலை. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரு தெருவா போனோம், கடை, வீட்டை விட்டு வெளியில வேணா 5 கடை இருக்குது. இங்க இருந்து ஸ்கூலுக்கு காலேஜ்ல போறதுக்குள்ள 20 கடை 30 கடை இருந்துருது. ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபுட் இந்த ஃபுட் அப்படி எல்லாம் அங்க எங்க செக் பாயிண்ட் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? ஜெபிக்காம வீட்டை விட்டு கிளம்பிடக்கூடாது. ஏசப்பா இல்லாம வீட்டை விட்டு கிளம்பிடக்கூடாது. இப்ப எல்லாம் ஸ்விக்கி, சொமாட்டோ, டொமாட்டோ அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு, அப்படித்தானே? போன்லயே வந்து ஆர்டர் பண்ணா வீட்டுல வந்துடுறான். முன்னாடி வெளியில போக வேண்டிய இருந்துச்சு, இப்ப எல்லாம் என்ன செய்யறது பாருங்க. சாத்தா எந்த அளவுக்கு வந்து பாருங்க, நம்மள எல்லா எல்லா டோவும் வந்துருச்சு. பொட்டோட்டோ தான் வர வேண்டிய இருக்கு, அது எப்ப வருமோ. இந்த டன்ஸோவும் வந்துருச்சு, அது இதுன்னு எல்லாமே. கடைசி அந்த ஒரு கதை மட்டும் பார்க்கலாம். இவங்க யார் தெரியுமா? அருணிமா சிங்கா. அருணிமா சிங்கா இவங்க யார் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு விளையாட்டு துறையை சேர்ந்த பெண்மணி. அதே நேரத்துல மவுண்டன் கிளைம்பர், இந்த மலையெல்லாம் ஏறுவாங்க. இந்த இந்த கண்ட்ரி, ஒரு இந்த உலகத்துல ஒரு 7 கண்ட்ரில மவுண்டன் உயரமான ஒரு மலைகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? 2011ஆவது ஆண்டுல இவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க, டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு உத்தரப்பிரதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க. டெல்லிக்கு போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல திருடர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிற பைய வாங்க வர்றாங்க. இப்ப அவங்களை எதிர்க்கும் போது இவங்களை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க இவங்க தள்ளி விட்டனால ட்ரெயின்ல இருந்து தள்ளப்பட்டாங்க. கீழே விழுந்த உடனே இவங்களுடைய காலு அடுத்த ட்ராக்ல போயிருச்சு. இவங்க விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது.
ஆனா இவங்களால கால் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியல. அதனால லெஃப்ட் கால் இருக்குல்ல, லெஃப்ட் காலு அடிபட்டுருச்சு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அந்த லெஃப்ட் காலு ஆம்புடேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்கள காப்பாத்தணும்ல, அவங்க லெஃப்ட் கால் ஆம்புடேட் பண்ணிடுறாங்க. ஆம்புடேட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் லெக் அந்த கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஆர்டிபிஷியல் லெக் என்ன செய்றாங்க அவங்களுக்கு போடுறாங்க. ஆனா இந்த இந்த அம்மா வாழ்க்கையில இது ஒரு பெரிய விபத்து, இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, எப்படியாவது ஹிமாலயா அந்த எவரெஸ்ட் எவரெஸ்ட் மலையை மேல என்ன செஞ்சிடணும், நடந்து இந்தியன் பிளாகை கொண்டு போய் காமிச்சிடணும் அப்படின்னு பெரிய ஆசை. அவங்க அம்மா அவங்க பிரதர்லாம் ஊக்கப்படுத்துறாங்க. கடைசியில என்ன நடக்குது தெரியுமா, 2011ஆவது ஆண்டுல அவங்க அந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலைக்கு மேல உச்சிக்கு மேல போறாங்க. அதுக்கப்புறம் 2014ஆவது ஆண்டுல மீதி இருக்கக்கூடிய 5 இதையும் அவங்க என்ன செஞ்சாங்க தாண்டிடுறாங்க. கடைசியில 2019ஆவது ஆண்டுல கடைசியில மீதி இருந்த ஒரு மலை, மொத்தம் 7 மலை உச்சிகள் மேலையும் அந்த காலை வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க போய் நடந்து சாதிச்சிடுறாங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. என்ன மாற்றம், நல்லா நடந்துட்டு இருந்தாங்க, கால் கடைசியில விபத்தை சந்திச்சு மாற்றம் வந்துச்சு. ஆனா அவங்க தீர்மானத்துல இருந்து அவங்க என்ன செய்யல, மாறவே இல்லை. பாத்தீங்களா, 7 7 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 7 நாடுகள் இருக்கக்கூடிய உயரமான மலை உச்சிக்கு மேல இவங்க என்ன செஞ்சாங்க, ஏறி சாதனை புரிஞ்சாங்க. இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2015ல அவங்கள கௌரவிக்கிற விதமா பத்மஸ்ரீ அவார்டு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள சில தோல்விகளை சந்திச்ச உடனே ஒரு மாற்றம், சில கடன் பிரச்சனைகள் வந்த உடனே நம்மளாம் தோண்டு போயிடுறோமா. ஆனா இந்த பெண்மணியை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய காரியம் இல்ல அவங்க வாழ்க்கையில. ஆனா அவங்க தோண்டு போகவே இல்லை. நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ மாற்றங்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இயேசுவின் நாமத்தினால மாற்றங்கள் மத்தியிலையும் நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரத்துல ஒப்படைக்கும் போது அந்த மாற்றங்கள் மத்தியிலையும் ஜெயமாக தேவன் நம்ம என்ன செய்வாரு, மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லதொரு செய்தியை நம்ம கேட்டோம். செய்தியின் படி நடக்க நம்ம முயற்சி செய்வோம். அநேக தரம் நம்ம விழுகிறது இந்த சாப்பாட்டில் தான் என்ன பண்றோம், நம்ம விழுந்து போகிறோம். நிச்சயமாகவே இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம திரும்பவும் படிக்கணும், அதை தியானம் செய்யணும். தேவன் நிச்சயமாகவே நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நல்ல செய்தியை கொடுத்த மகனையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் விக்டோரியா அவர்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் நமக்காக ஜெபிப்பார். ஜெபிப்போம்.